யார் மெய் சபை சொல்லிட்டு who are the true Christians ஆ சொல்லி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய பாயிண்ட்ஸ் வந்து யார் வந்து மெய்யான சபை சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆமா விட்னஸ் யாரு, அப்புறம் சிஎஸ்ஐ, ஆர்சி இவங்களாம் நம்ம பார்த்தோம் நல்லாவே. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது வந்து who are the true Christians சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ படிக்கலாம் ஒரு வசனம். 1 அதிகாரம் 9 வசனம். என்ன புக்னா? 2 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனே உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஓகே, உபதேசத்தில் இருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஓகே, மீறி நடக்கிறவன் அவன் வந்து தேவனுடையவன் அல்ல, தேவனுடையவன் அல்ல சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்போ அப்படி பார்க்கும்போது வந்து என்ன உபதேசம், வாட் இஸ் டீச்சிங்? கிறிஸ்துவின் உபதேசம். இதுலதான் நம்ம நிறைய பிரிவுகள் பார்த்தோம். ஆர்சி ஒரு போதனை வச்சிருக்காங்க, ஒரு போதனை வச்சிருக்காங்க, அப்புறம் வேற என்னது லுத்தரன் திருச்சபை சொல்லுவாங்க. தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை. அப்புறம் நிறைய பிரிவுகள், ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. ஆனா இந்த இதுல இவங்க சொல்லுவாங்க செவன்த் டே, அவங்க எதுல வருவாங்க? செவன்த் டேலாம் வந்து அவங்க ஃபுல்லா ஓல்ட் டெஸ்டமென்ட் அதான் ஃபுல்லா ஃபாலோ பண்றவங்க. அவங்க வந்து ஃபவுண்டர், செவன்த் டே ஃபவுண்டர் வந்து ஃபவுண்டர் அவரும் அமெரிக்கனா தான் இருக்காங்க. ஒயிட், எல்என்ஜி ஒயிட், ஜேம்ஸ், இவங்க ஆண்ட்ரூஸ் எல்லாம் அமெரிக்கன் தான். வேற எங்க இருந்து வருவாங்க? ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா யார் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க? Did they work with William Miller movement? Yes. William. So இவங்க எல்லாரும் are deeply involved in the William Miller movement. They worked with the movement during the 1940s and experienced a great disappointment of October 1844. ஓகேவா? ஸோ மில்லர் மூமெண்ட் சொல்றது என்னதுன்னா, இதை நான் அப்படி தமிழ்ல போடுறேன், படிங்க. இவங்க எல்லாருக்கும் பொறுப்பு யாருன்னா அவங்க தான். எல்என்ஜி ஒயிட், ஜேம்ஸ் ஒயிட் மற்றும் ஜோசப் பேட்ஸ் ஆகிய மூவரும் வில்லியம் மில்லர் இயக்கத்தில் ஆழமாக ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் 1840களில் அந்த இயக்கத்துடன் பணியாற்றி 1844 அக்டோபரில் நிகழ்ந்த பெரும் ஏமாற்றத்தை அனுபவித்தனர். அந்த இயக்கம் கணித்த 2ஆம் வருகைக்கான தேதி தவறிய பிறகு அவர்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையின் முக்கிய நிறுவனர்களாக ஆனார்கள். ஸோ இது காரணம் என்னதுன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு மூமெண்ட், வில்லியம் மில்லர் மூமெண்ட் சொல்லி ஒன்று இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து 1844 வந்து வந்துட்டாரு சொல்லி சொல்றாரு.
அவர் வராதனால டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் தான் வந்து ஏழாம் சுமந்திரி ஏழாம். ம். ஓகேவா? ஓகே, ஓகே. அதுக்கு ஆரம்பம் வில்லியர் வில்லியர் மில்லர் சொல்றோம், வில்லியம் மில்லர் சொல்றதும் இவங்க தான். ஸோ ஓகே. வில்லியம் மில்லரோட மூமெண்ட்ல இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் போடுறேன். ரசல், சார்லஸ் ரசல் இவரு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆமா, சார்ல்ஸ் டேஸ் ரசல். கூகுள் டிரான்ஸ்லேட். சரிங்க. பிற்காலத்தில் யெகோவாவின் சாட்சிகளாக மாறிய பைபிள் மாணவர் இயக்கத்தின் நிறுவனரான சார்ல்ஸ் டேஸ் ரசல் மில்லரைட் இயக்கம் மற்றும் அதைத் தொடர்ந்த இரண்டாம் அட்வென்டிஸ்டுகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். இந்த தொடர்பு மில்லரை நேரடியாக காட்டிலும் பிற்கால அட்வென்டிஸ்ட் போதகர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் மூலமாக பெரும்பாலும் மறைமுகமாகவே இருந்தது. ஸோ என்னன்னா அந்த வில்லியம் மில்லர் மூமெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றத்தை வந்து யூஎஸ்ல வந்து உருவாக்குச்சு. அதுல பிரிஞ்சு வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்குற ஜெகோ விட்னஸா இருக்கட்டும், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் எல்லாம். ஜெகோ விட்னஸ்ல இருந்தா பிரிஞ்சது கிடையாது செவன்த் டே. ஓகேவா? வில்லியம் மில்லர் இருக்கார்ல, அதுல அந்த பிரான்ச் வில்லியம் மில்லர் சொல்ற ஒரு ஆள் தான் ஆரம்பம். அவர்ல இருந்து பிரிஞ்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் டே. அவர்ல இருந்து பிரிஞ்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகோ விட்னஸ், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த இதெல்லாமே. ஓகே, ஓகே. ஆனா டாக்டரின்ஸ்லாம் லைட்டா வேற வேற இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து மோஸ்டா இருக்கும். ஆமா. இப்போ நம்ம பாக்குறது என்னதுன்னா இந்த கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ். இப்போ கலாத்தியன்ஸ் 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவ லெவல் வேற அஸ்திபாரம். அந்த வகையில படிக்கலாம். 6ஆம் வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே, நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஓகே, போதும். ஸோ இங்க என்னன்னா வந்து ஒரே ஒரு சுவிசேஷம் தான் சொல்றாரு. ஆமா தானே? ஆமா. ஒரு சுவிசேஷம் இருந்ததுன்னா அதுல என்ன இருக்கணும்? ஒரே ஒரு மக்கள் கூட்டம் தான் இருக்கணும். ஒரே குரூப் அவங்களை ஃபாலோ பண்றோம். ஓகே, ஒரே சுவிசேஷம் ஒரே சபை தான் இருக்கணும். ஓகேவா? ஆமா, ஆமா. ஏன் வந்து இத்தனை சபைகள் இருந்தது? இத்தனை பிரிவுகள் காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்றாங்கன்னா நான் தான் சரின்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்னுடைய புரிதல்
ரைட். ரைட். மற்றவங்களா? தப்பு ராங் சொல்றேன். ஓகே. இதை நமக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளே சிலது நான் நினைப்போம்னா வந்து நான் செய்யறது கரெக்டு சொல்லி நினைப்பேன். மற்றவங்க தான் தப்பு செஞ்சாங்க. இதை நீங்க வந்து சர்ச்சா பாக்குறீங்க. சர்ச்சில் இருக்கிற போதகர் பாக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு மனுஷனா பாருங்க. நான் சரி மற்றவங்க தப்பு சொல்ற கோட்பாடு தான் வந்து மனுஷனுக்கும் சரி சபை போதகருக்கும் வந்து அது மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த கோட்பாட்டின் படி நம்ம போனோம்னா எல்லாருமே என்ன பண்ண வேண்டியது இருக்கு? குழிக்குள்ள விழ வேண்டியது. புரிஞ்சிடும். ஓகே. நான் சரி மற்றவங்க தப்பு சொல்ற கோட்பாடுனா அது தப்பா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன் சொல்லிட்டு பார்க்கறது. ஓகே. நம்ம எப்படி சரியான பாதையில தான் இருக்கோமா இல்லையா சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே என்ன பண்றாங்கன்னா இந்த போதகர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் பைபிள் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை என்ன பண்றாங்க அதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க. கரெக்ட்னு சொல்றாங்க. அதை ப்ரீச் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அது தேவன் கொடுத்த வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு அதை நான் மக்களுக்கு சொல்றேன் அதை ப்ரீச் பண்றேன் அதை ப்ரீச் பண்ண சொல்லிட்டு. ஸோ பயங்கரமா ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பிரிச்சு பார்க்க போறோம். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து என்னதுன்னா நான் சொல்றது கரெக்ட் தான் நினைப்பாங்க. சபை அப்படிதான் பிரிச்சதுல. இப்போ ஒரு சபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுலயே பிரிவினை இருக்குன்னா இவன் சொல்ற தப்பாயிடுச்சு. இப்போ எக்ஸாம் வில்லியர் மில்லர் மட்டும் வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகோ விட்னஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வில்லியம் மில்லர் மூமெண்ட் தான் இருந்தது. ஓகேவா? அது வில்லியம் மில்லர் தான் அதோட இது ஆளு. ஸோ அதுல வந்து கிரைஸ்ட் கேம் அட் 1845 சொல்லி சொன்னாரு. ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1844 அக்டோபர் அப்போ வந்து கிரைஸ்ட் வில் கம், இயேசு கிறிஸ்து வந்துடுவார் சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ணாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வரவே இல்லை. ஓகே. இப்போ சொன்னாங்க இந்த அடுத்த மாசம் வந்துருவாங்க, கொஞ்சம் லைட்டா கலெக்ஷன் அடுத்த மாசம் வந்துருவாங்க. வரவே இல்லை. எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தாங்க. சுத்தலாம் வித்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்போ வரவே இல்லை. இப்போ என்னாச்சுன்னா நிறைய மக்கள் இதுல வந்து பீப்புள் இதுல வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அதுல என்னாச்சுன்னா மக்கள் வந்து 1000 பேர்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 50 பேர் என்ன பண்ணாங்கன்னா அது இவர் சொல்றது தப்பு. மிச்சம் 950 பேர் 950 பேர் வந்து ரைட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்றோம். அடுத்த மாசம் ஆகுது. ஓகேவா? இது வந்து அக்டோபர் வந்து ஓகே 1844. சரி அடுத்த மாசம் பண்ணலாம் சொல்லி சொல்லும்போது ஆல்மோஸ்ட் நவம்பர் 1844. ஓகே. வெயிட் பண்றாங்க, வரல. அதெல்லாம் 200 பேர் கிட்ட போயிட்டாங்க. மிச்சம் 200 பேர் தப்புன்னு சொல்லிட்டாங்க. ராங்கு. மிச்சம் 800 பேர் இருக்காங்க. 800 இல்லை, மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? 750 பேர் இருக்காங்க. ரைட்டு வெயிட் பண்ணலாம் சொல்லி சொல்றாங்க. அதுவும் போகுது. அப்புறம் என்ன பண்றாருன்னா அடுத்த வருஷம் சொல்லிட்டாரு. ஓகேவா? என்னதுன்னா மேயோ ஏதோ ஓகே 1845 ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வராத போது வந்து பார்த்தீங்கன்னா 500 பேர் கிட்ட காலி. ஓகே. ராங் போயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 250 தான் இருந்தாங்க. ஓகே. அவங்க ரைட்டு சரி
வெயிட் பண்ணிட்டு யாருக்காகனா இவருக்காக வெயிட் இருக்காங்க. ஓகே இருந்தாங்க. வெயிட் பண்ணுறது என்ன சொல்லிட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்பதான் வந்துட்டாரு. ஓகே. ஜீசஸ் கேம். ஆனா என்ன இருக்க இன்விசிபிள். ஓ. ம். இன்விசிபிள் கண்ணகத்து புறப்படாமல் என்ன பண்றாரு, இயேசுவின் வருகை வந்திருக்கு. மறைமுக வருகை, ரகசிய வருகை. இதை வச்சுதான் ரகசிய வருகை சொல்ற கான்செப்டே உள்ள நுழைஞ்சிருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி இருக்க அந்த மாதிரி கான்செப்டே இல்லை. எல்லாரும் பகிரங்கமா தான் வருவாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரகசிய வருகை சொல்ற இப்ப இருக்க கிறிஸ்தவர்கள்லாம் அதை மட்டும் பிடிச்சிடறாங்கல்ல. அது எங்க இருந்ததுன்னா இந்த வில்லியர் மில்லர் மூமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. இதுதான் வரலாறு. ஓகே. என்னதுன்னா சீக்ரெட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் சொல்லிட்டு ராப்சர்னு சொல்றதாங்க அவங்க அந்த இது. ராப்சரு அதுக்கு அர்த்தம் அதானே கேட்குறேன். இந்த ராப்சருங்கிறதுக்கு அர்த்தம் அதானே கேட்குறேன். இல்ல இல்ல ராப்சர் ஏன்னா அவங்களே அங்கேயே இருந்தாங்கல்ல. ஆனா இப்ப வந்து என்னாச்சுன்னா ராப்சரும் ரகசிய வருகையும் ஒன்னாயிடுச்சு. ஓகே. அப்ப வந்து என்னன்னா ரகசியமா வந்திருக்காரு. அது தெரிய மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காரு மட்டும் தெரியும். ஆனா நம்மள கூட்டுக்குள்ள சொல்றது அப்ப இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட. ஓகே ஓகே. இப்ப என்னாச்சுன்னா ரகசியமா வந்து கூட்டு போயிடுவார் சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதான் 4ஆம் வந்து மாறிட்டே இருக்கு பார்த்தீங்களா. ஆமா ஆமா. மெயின் மவுண்ட் ரோட்ல வந்து ஒருத்தங்க பஸ்ல டிராவல் பண்றது ஒரு பைக்ல போறவர் வந்து போயிருக்காரு சிக்னல்ல. பஸ்ல இருக்கவங்க வந்து வாந்தி எடுத்திருக்காங்க தார் ரோட்ல. அவங்க அதை வந்து ஒருத்தங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு. நான் பஸ்ல போயிட்டு இருந்தவங்க வந்து மவுண்ட் ரோட்ல வந்து வாந்தி எடுத்தாங்க, நான் பக்கத்துலயே இருந்த பஸ் சொல்றாங்க தார் ரோட்லயே. அது இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த கேட்டவர் வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்க மவுண்ட் ரோட்ல ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கும்போது வாந்தி எடுத்துட்டாங்களா, அப்படியே பயங்கர கருப்பா இருந்ததுதான் சொல்றாங்க. ஏன்னா தார் ரோட்ல வந்தா கருப்பா தானே இருக்கும், கருப்பா இருந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அவங்க மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வாந்தி எடுத்துட்டாங்களா, அது வந்து கருப்பா காக்கா கலர்ல இருந்து சொல்லியிருக்காரு. ஓகே. அடுத்து இன்னொருத்தர் கிட்ட சொல்லும்போது இல்லப்பா காக்காவே வாந்தி எடுத்தான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்ப என்னதுன்னா வந்து டைம் ஆக அந்த இது வாய் வழியில சொல்லி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகும், மாறிடும். ஓகேவா இந்த கான்செப்ட்ஸ்லாம். சரி, சொல்ல வந்தது என்னதுன்னா இந்த எல்லாருக்குமே என்னதுன்னா ஒரு கரெக்ட் ஒரு தப்பு. ஆரம்பத்துல 1000 பேரும் கரெக்ட் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது பார்க்கும்போது 50 பேர் தப்புன்னு சொல்லிட்டாங்க, 250 பேர் தப்புன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் 500 பேர் தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒருத்தரா தப்புன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. அப்புறம் மிச்சம் 250 பேர் தான் வந்து ஓகே இது இப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தி அந்த அழைப்பு அந்த இதுக்குள்ளேயே அந்த அமைப்புக்குள்ள போய் இருந்தாங்கன்னு சொல்லி போடுறோம். ரகசிய வருகை அந்த இதெல்லாம் கான்செப்ட்லாம் உருவாக்கி. ஓகேவா. ஸோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க எல்லா சபையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு இவங்களும் என்ன பண்றாங்கன்னா நாங்க கரெக்ட் எங்க மாதிரியே இருக்கிற சபைகள் மற்றவங்க அவங்களும் கரெக்ட் ஆனா கரெக்டா இருப்பாங்க சொல்ற அந்த இது இல்லைன்னா தப்பு, இவங்க இதுல தப்பு பண்றாங்க. இப்போ பெந்திகோஸ்து சபைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டி பொறாமையில பயங்கரமா இருக்கும். என்னதுன்னா இவன் இப்படி செய்யல, நாங்களாம் இப்படி செய்வோம், நாங்க ராபோஜனத்தை இப்படி எடுப்போம், நாங்க வந்து இந்த மாதிரி நாங்க வந்து பாட்டு பாடுவோம், நாங்க பூச்சி பாட மாட்டோம், நாங்க அமைதியெல்லாம் பாடுவோம், நாங்க எடுக்கிற பாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா அது கீர்த்தனை பாமாலை அதுதான் நாங்க எடுப்போம், நாங்க இப்ப இருக்க ட்ரெண்டிங்கான பாட்டுலாம் எடுக்க மாட்டோம் சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட். இன்னொருத்தர் சொல்லுவாரு டான்ஸ் ஆடி பாடுறதா, தாவீது என்ன டான்ஸ் ஆடி தானே பண்ணாரு. அந்த மாதிரி ஒருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்றது கரெக்ட் நான் சொல்றது கரெக்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுவாங்க. ஸோ இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா எது கரெக்ட். ஓகே. மனுஷனுக்கு வந்து என்னன்னா சொல்லி பாக்குறோம். ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஒருத்தரும் வந்து நான் செய்யறது கரெக்ட் நீ செய்யறது கரெக்ட் சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அது மனுஷனோட பார்வையில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. மனுஷனுக்கு அவங்க வந்து எல்லாமே கரெக்டா பண்றாங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்னா எது கரெக்ட் சொல்லிட்டு நம்ம பொதுவான பார்வையில பார்வையில
நம்மளோட பார்வையில் இல்லை. எனக்கு எது கரெக்ட் தோணுதோ அது கிடையாது. கிடையாது. எல்லாருமே பைபிள் வச்சிருக்காங்க. ஆமா, அப்ப பைபிள் வச்சே பார்க்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்றது கரெக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, பைபிள் வச்சு நான் சொல்றது கரெக்ட்னு சொல்ல தேவையில்லை. பைபிள் என்ன கரெக்ட்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். கரெக்ட். ஸோ அதுல நம்ம செய்யற தப்பா இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பார்வை தான் நம்மளுக்கு சொல்லி சொல்றது. ஓகே. ஸோ வாட் இஸ் ரைட்னா, வேதாகமம் என்ன சொல்லுதோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்னதுன்னா, பைபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம தப்புன்னு சொல்லி பார்க்கறது வந்து என்னதுன்னா, வேர்ல்டு, உலகம், உலக பிளெஸிங் வந்து இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இல்ல. ஆஃப்டர் ஜீசஸ், இது பைபிள்ல தெளிவாகவே இருக்கு. நம்மள உலகத்துல இருந்து பிரிச்சுதான் செப்பரேட்டட். ஓகே, சொல்றது இருக்கா இல்லையா? அது மறுக்க முடியுமா? அது மறுக்க முடியற ஒரு இதா, இல்லைன்னா வந்து இல்லாத ஒரு விஷயமா? உலகத்துல இருந்து உங்களை பிரித்தெடுத்தேன். ஆமா, பிரித்தெடுத்தேன். அப்புறம் இன்மைக்காக வாழாதீங்க, உலகத்தில் சேர்த்து வைக்காதீங்க, மறுமைக்காக மேலானவளே நாடுங்கள். ஓகே, சோ அப்ப பார்க்கும்போது எல்லாமே வந்து என்னன்னா, வேர்ல்ட்லி பிளெஸிங்கே வந்து நோ இல்ல. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வந்து என்னன்னா, இது ஃபில்டர் பண்றோம். ஆமா, ஒன்லி என்னன்னா ஹெவன்லி. ஓகே, இந்த ஃபில்டர்ல எத்தனை பேர் வருவாங்க? ஓகே, சொல்லி ஃபில்டர் பண்ணா முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் தான் போயிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபில்டர் படி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஃபில்டர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர். இது வந்து என்னன்னா, வேர்ல்டு நோ டு வேர்ல்டு பிளெஸிங். ஓகே, ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, இன்மைக்கான காரியங்களை பார்க்காம நாடோடிகளா வாழ்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, வரப்போற தேவன் ராஜ்யத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நம்பி விசுவாசத்தை அவங்க கொண்டு இருந்தாங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இது. ஓகே, ரெண்டாவது ஃபில்டர் என்னது? வடிகட்டுறது. நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஜெனரிக்கான ஒரு டேர்ம் வச்சு வடிகட்டும். ஓகே, எது கரெக்ட்னு சொல்லிட்டு. ஓகே, சரி, ரெண்டாவது ஃபில்டர் நம்ம பார்த்தோம்னா வந்து ஒர்க்ஸ், வேலைகள். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நானும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணாம்ப்பா சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஒர்க் சொல்றது என்னன்னா, ஒர்க் ஆஃப் ஃபெய்த்தா ஆர் ஒர்க் ஆஃப் பியூரிஃபிகேஷனா ஜஸ்டிஃபிகேஷனா? என்னதுன்னா லா, ஒர்க்ஸ் ஆஃப் லா. பரிசுத்தம் ஆவறதா என்னுடைய ஓட்டம். ஓகே, அது மூலமா நான் நீதி அடையணும் சொல்லி சொல்றதா என் ஓட்டம் சொல்றவங்க எல்லாம் விசுவாசத்தினால நீதி அடையணும் சொல்ற. ஓகேவா? ஸோ இந்த ஃபில்டர் ரெண்டாவது ஃபில்டர். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி அதை மிச்சம் இருக்கிற முக்காவாசி இருப்பாங்க, விடுவாங்க. ஓகேவா? அப்புறம் தேர்டு என்னதுன்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதுதான் காஸ்பல். ஓகேவா? இந்த காஸ்பல் படி நம்ம பார்த்தோம்னா வந்து ஹீப்ரூஸ் 6ல நம்ம பார்க்குறோம் 1-2 மூலோபதேசங்கள். ஓகேவா? இதை தவிர வேற சுவிசேஷம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இல்ல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல போட்டிருக்கு. லெவல் வேற கட்டக்கூடாது.
அப்போ இந்த 3 ஃபில்டர் சொல்றது பைபிள்ல இருக்கு. ம். இத என்னன்னா மறுக்க முடியாது. ஆமா. ஓகே. என்னன்னா விசுவாச கிரியையினால் தான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே. கிரியைனாலே வந்து மாம்சத்துல வர கிரியை கிடையாது. இது சாரி, மாம்சத்தை சுத்திகரிக்கிற கிரியை கிடையாது. இது வந்து எப்படி ஆபிரகாம் வந்து விசுவாசித்தார், அது நீதியாக எண்ணப்பட்டது. அவர் என்ன பண்ணாரு, தன் தேவனை வந்து விசுவாசிச்சாரு. அதுக்காக டெஸ்ட் வரும்போது என்ன பண்ணாரு, அதை கிரியையில காமிச்சார். ஆமா. விசுவாசம் தேவனா நான் விசுவாசிக்கிறேன் சொல்றதை வந்து அவர் கிரியையில காமிச்சார். உயிர்ப்பிக்க வல்லவர் சொல்றது சொல்லி காமிச்சார். ஸோ அதே மாதிரிதான் இங்க நம்ம பாக்குறோம். ஓகே, நம்ம வந்து வேலை செய்யறது வந்து விசுவாசத்தின் வேலை தான் நம்ம செய்யறோம் தவிர, ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிஷினரிஸ் வருவாங்க. ஓகே, இவாஞ்சலிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பாவம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்றதுதான். ஓகேவா? சிலோன் பெண்டிகோஸ்ட்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நகை போடக்கூடாது, நம்ம உலக ஆசீர்வாதம் நம்ம கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா எதுல விழுந்துருவாங்கன்னா இதுல விழுந்துருவாங்க. நம்ம பரிசுத்தமா வாழ்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கை வேலை சொல்லிட்டு இதுல விழுந்துருவாங்க, இதை விட்டுருவாங்க. மிஷினரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க விசுவாசத்தின் கிரியை நாங்க செய்யறோம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வந்து எதுல விழுந்துருவாங்கன்னா இந்த அஸ்திபாரத்துல விழுந்துருவாங்க. எது கரெக்டான போதனை சொல்றோம். ஸோ இந்த 3 ஃபில்டர் நம்மளுக்கு பார்க்குறோம், 3 ஃபில்டர்ஸ். இப்போ இதுல வந்து கடைசி வர சர்ச் தான் வந்து ஃபைனல் சர்ச் தான் வந்து ட்ரூ சர்ச். கிறிஸ்டியன்ஸ். ஸோ சொல்லி பார்க்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்கு, இவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும், என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? வாட் இஸ் த all others and this church called people? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சபை சொல்ற அந்த அழைப்புல இருக்கிற மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். இவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, என்ன நடக்குது, எது நடக்குது, ஓகே, எதனால வந்து நம்ம இந்த பூமியில இருக்கிறோம், ஆண்டவருடைய திட்டம் எல்லாமே, சித்தம் என்னது, பிளான். ஓகே, ஸோ எல்லாமே வந்து தேவன் வந்து தெளிவுபடுத்துறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்புறம் எப்படின்னா வந்து அவருடைய பரிசுத்தாவி கொடுக்குறாரு. ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே அவங்க வந்து அந்நிய பாஷையில பேசுறதோ இதோ கிடையாது, அது அந்த காலத்துல கொடுக்கப்பட்டுச்சு. ஆமா, வந்து என்னதுன்னா அவங்க வந்து சத்தியத்துல நடத்துறதுக்கு, சத்தியத்துல வளர்றதுக்கு வந்து பரிசுத்தாவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். பரிசுத்தாவி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னும் அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம போவோம். ஓகேவா? இதுதான் நம்ம இங்க பாக்குற முக்கியமான விஷயம். ஓகே, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? கேள்வினான இப்போ இந்த நமக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கீழே கடைசியில் போட்டிருக்கலாம் ஹோலி ஸ்பிரிட் வந்து சத்தியத்தில் நம்ம நடத்துவாங்கன்னு சொல்லி. அவங்களுடைய புரிதல் படி அந்த ஹோலி ஸ்பிரிட்டை வெளியில ஆக்ஷனா காமிக்கணும், காமிச்சாதான் அவங்கள்ட்ட ஹோலி ஸ்பிரிட் இருக்குதுங்கிறத ஏற்றுக்குவாங்க இல்லை நம்புவாங்கிறது அந்த சர்ச் சைடில் ஒரு கோட்பாடே வச்சுருக்காங்கல்ல. நமக்கு அது கிடையாது. அப்போ ஆனால் அவங்க பார்வையில் அது ஒரு அடையாளம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், வெளிப்பாடுனா வந்து அந்நிய பாஷையில பேசுறது ஆமாம் அப்படிங்கிறதுலாம் வச்சுருக்காங்கல்ல. அதுலேயும் ஒரு வேணால் ஹிண்ட்டாக சேர்த்துக்குவாங்க, அது ஒரு ஃபில்டர் லெவலில் ஏதோ. இன்னும் சொல்ல போனா ஹோலி ஸ்பிரிட் பத்தி அதுவே அவங்களுக்கு சரியான புரிதல் இல்ல. முன்னாடி சொன்ன ஒருத்தருடைய ஒரு அளவிட வச்சு அவங்க அப்படி அளவு, ஆனா பைபிள்ல இருந்து எடுத்து காட்டுறாங்க, ஆனா இப்ப உள்ளதுக்கு இல்ல அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஸோ
பைபிள்ல இருந்து எடுத்து காமிக்கிறாங்க. இல்ல ஆனா வந்து அது சத்திய ஆவி. ஆ ஓகே. பரிசுத்தாவி பேர் வந்து சத்திய ஆவி. சத்யாவே ஓகே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது எந்த எப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஆ ஆமா. உண்மையிலேயே வந்து அவங்க வந்து ஆஹ், எப்படி ஒரு ஹிந்து டெம்பிள்ல வந்து கூட வந்து பாத்தீங்கன்னா சாமி ஆடுவாங்க. ஆடுது. ஆமா, ஆமா. ம். ஓகே. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆமா, இவங்க சொல்றாங்க. பரிசா வந்துச்சுன்னா நீங்க குதிக்கிறீங்க, துள்ளுறீங்க. இதெல்லாம் நெறைய பேர் கேட்கவும் செஞ்சிருக்காங்க. மேல எங்களுக்கு சவுண்ட் ஆமா. பயங்கரமா அடிக்கும்போது பாத்தீங்கன்னா அடிக்கும்போது ஆமா, ஆமா. அதனாலதான் பெண்டிகாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வீடு வீடு வாடகைக்கு வந்தாங்கன்னா வந்து பெண்டிகாஸ்டல் நீங்க தரமாட்டோம் சொல்லி குடுக்க மாட்டாங்க. ஆமா. வந்து ஆமா. கத்துவாங்க, ஆவி வந்த ம். மாதிரி இது பண்ணுவாங்க. ஓகே. ஆமா. சோ அது அது ஃபவுண்டேஷன்ல வந்துரும்ல. அந்த 3 ஃபில்டர்லயே வந்துரும். ஆமா, தேர்ட் ஃபில்டர்லயே வந்துரும். இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் இதுலயே செகண்ட் இதுலயே போயிடுவாங்க அவங்க. அவங்க எல்லாருமே என்ன ம். பண்ணுவாங்கன்னா சுயநீதி அடைய பார்ப்பாங்க. ஆ. அவங்களுடைய பரிசுத்தத்தினால ஓகே, ஓகே. ஆ. அவங்க மத்தவங்கள பார்த்து நீங்க பரிசுத்தம் கிடையாது, நாங்க ஆ. ரொம்ப பரிசுத்தம், நாங்க ஹோலி, எங்களை போல பரிசுத்தம் யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ ஆனா அப்படினாலும் என்ன, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ல பார்க்கும்போது சிஎஸ்சி பேஸ்டு இந்த மத்ததுல நிறைய முக்காவாசி இதுல அவங்க இந்த வேர்ல்டு பிளஸிங்காக தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க ஒரு பக்கம் நிறைய பேர். இந்த ஒருவேளை 2வது ஃபில்டர்ல வரும்போதும் அவங்களுடைய ஒரு ரிசல்ட் அப்படிதான் ஒரு காட்டுறாங்க ஒரு சில டைம்ல. நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃபெய்த் நடந்தீங்கன்னா, நீங்க விசுவாசம் இது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும். ஃபுல்லாவே அவங்களுடைய ரிசல்ட் எல்லாமே இந்த வேர்ல்டுல தான், பூமியில தான் எதிர்பார்க்கறாங்க. ஆமா, நீங்க ஃபில்டர் எப்படி பார்க்கணும்னா வந்து நீங்க ஒரு டீ போடுறீங்கல்ல, டீ போட்டீங்கன்னா வந்து அது சக்கையை என்ன பண்ணுவீங்க? அதை தனியா பிரிக்கிறதுக்கு அரிப்பு வச்சு எடுத்து அதை வேஸ்ட் தூர தான் போடுவோம். தூரம் முடியும். ஓகே. அந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பரலோக அழைப்பு சாரி பூமிக்குரிய காரியங்களுக்காக இது ஆசிரியர்களுக்காக பிரசங்கம் பண்றாங்க, அதுக்கு மக்கள் ஓடுறாங்க. ஓகே. ஓகே. எல்லாருமே அவங்களை என்ன பண்றீங்க, ஃபில்டர் பண்ணிடுறீங்க. சக்கை வந்துருது. ஓகே, எடுத்துட்டோம். ஆமா. கீழே விழுறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக ஓடல. ஆமா. வர்றது வந்து பாத்தீங்கன்னா பியூரா வருது, அதுக்காக ஓடல. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ல அது தூக்கிட்டீங்க சக்கைய. ஓகே. செகண்ட் ஃபில்டர்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து நான் நான் விசுவாசத்தை சொல்றது வந்து பரிசுத்தம் பண்றது, நம்மனாலே பரிசுத்தமா வாழ்றது. ஓகே. இந்த பாவம் செய்யாம இருக்கிற வாழ்க்கை தான் வந்து பரிசுத்தம் சொல்லி அதுக்காக ஓடுறாங்களோ அவங்க என்ன வர்றாங்கன்னா சக்கையா வராங்க. ஓகேவா? மிச்ச பேர் வந்து அதுக்காக நாங்க ஓடல, விசுவாசத்துக்காக தான் நாங்க ஓடுறோம். அதை தக்க வச்சிருக்கா. விசுவாசம் சொல்றது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறது, சாட்சியா இருக்குது. அது அந்த ஃபில்டர்ல போயிடுறாங்க. ஓகேவா? மிச்ச பியூரா இன்னும் பியூரா இருக்கிறது தான் இறங்கும் இன்னும். ஓகேவா? கீழே மேல இருக்க சக்கை வந்து பாத்தீங்கன்னா அந்த நாங்க பரிசுத்தத்துக்காக தான் வாழ்றோம். ஓகே. தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்க மாறணும், அப்ப பரிசுத்தமா வாழணும் சொல்லி அதுக்காக ஓட்டிருக்காங்க. அவங்க திங்க் பண்றோம். ஓகேவா? அவங்க கிடையாது. ஏன்னா பைபிள் வந்து அவங்கள கேட்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து லெவல் ரட்சிப்பு இல்லை. உங்களோட வந்து யூதர்கள் ட்ரை பண்ணாங்க, முடியல. ஓகேவா? நியாயபரமானே கொடுக்கப்பட்டிருந்தது. சுய கோப மரமாகி அவங்க விசுவாசத்தினால தான் அவங்க ரட்சிக்கப்படுவோம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களோட கிரியையினால தான் ரட்சிக்கப்படுவோம் சொல்லி சொல்றாங்க 2வது ஃபில்டர்ல. அப்ப அவங்களையும் நம்ம தூக்கிடுறோம். ஓகேவா? மூணாவதா கீழே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அஸ்திபாரம் சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு. அஸ்திபாரம் தெரிஞ்சாதான் வந்து அவங்க கிறிஸ்துவின் அஸ்திபாரத்துல கிறிஸ்துக்குள்ள இருக்காங்களாம். அதான் படிச்சோம் இந்த வசனமும் 2 படிச்சோம். ஓகே. சோ அப்படி பார்க்கும்போது அப்போ அது தெரிஞ்ச மக்கள். ஓகே. அப்ப ஃபில்டர்ல தேர்ட் ஃபில்டர்ல அது தெரிஞ்ச மக்கள் மட்டும் தான் பியூரா வந்து இறங்குறாங்க. கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பியூரான ஒரு இது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் எல்லாமே வந்து தூக்கி வேஸ்ட்ல போட்டுறாங்க. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா அதுதான் மெய்யான சபை சொல்லி பார்க்கணும். சபை. ஓகே. ஓகேவா? ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலன்னா வந்து யார் ரைட் யார் தப்புன்னு சொல்லல. நம்ம என்ன பண்றோம்னா அத பார்க்கல. ஆமா.
ஓகே. ஃபில்டர் மட்டும் பண்றோம். ஃபில்டர் பண்ணி இது நம்ம இருக்கோமா, இதுல நம்ம ம். இருக்கோமா, இதுல நம்ம ஆமா. இருக்கோமா, இதுல இருந்தோம்னா கண்டிப்பா. நம்ம ஆரம்பத்திலேயே போயிட்டோம். இதுல இருந்தோம்னா ஆ. நம்ம 2வது போயிட்டோம். இதுல ஆ. இருந்தோம்னா இல்லன்னா நம்ம 3வது போயிட்டோம். ஓகே. ம். ம். அப்ப இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த சபையில இதுல இருக்கோம். ம். நம்மள நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கிறோம். அவ்வளவுதான். அரேஞ்ச். ஓகே. ம். ஓகே. அப்ப நம்ம இங்க இருக்கோம். நம்ம தேவன் என்ன பண்ணா, சப்போஸ் நம்ம உண்மையான சபையா இருந்தோம்னா, தேவன் என்ன பண்ணணும்னா, ஓகே, அவர் வந்து கண்டிப்பா பரிசவை கொடுத்தாகணும். ஆமா. ம். நம்மளுக்கு தேவனோட திட்டம் தெரிஞ்சாகணும். ஆ. நம்மளுக்கு முழு புரிதல் பைபிள் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு கரெக்டா வரும். தெரியும். கண்டிப்பா கிடைக்கும். ம். தெரியும். இதெல்லாம் வந்து இந்த உண்மையான சபையா இருந்தா இருக்கணும். ம். இது நம்ம நம்மளே ஆராய்ந்து பார்க்கறது. ஓகே. ம். ஓகேவா? சோ எப்ப கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசவை ஆ. ஞானஸ்தானத்துல. ஞானஸ்தானம். ம். ஓகே. சோ அப்ப தேவனே என்ன பண்றாரு, நம்மள வந்து அங்கீகரிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ம். அது வரைக்கும் நம்ம வந்து டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது. ஆ. ஓகே. ஆ. இப்ப ஞானஸ்தானத்துக்கு பிறகு வந்து என்ன நடக்கும்? மாறிடுமா எல்லாமே? சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்மளுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் டிஃபரன்ஸே தெரியாது. அவங்களுக்கு வர கஷ்டங்கள் தான் நம்மளுக்கு வரலாம். இல்ல வரும். ம். அதுக்கு அதிகமா கூட வரலாம். ஓகேவா? ஆ. இப்ப அதிகம். ம். உலகப்பூர்வமா வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது. ம். மாம்சீக ம். வகையில டிஃபரன்ஸ் இருக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே. ம். ஆனா வந்து எதுல டிஃபரன்ஸ் இருக்கும்னா, உங்களுக்கு புரிதல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஆ. ஓகே. உலகத்த வந்து டிஃபரெண்டா பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்க மைண்ட்ல ம். இருக்கிற ம். அந்த சிந்தைகள்ல வந்து மாற்றம் அடையும். ஓகேவா? மாற்றமடை. ம். ஓகே. உங்களோட தாட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்குரிய தாட்ல இருந்து என்ன ஆவீங்கன்னா, கொஞ்சமா ஆவிக்குரிய தாட்டுக்கு வந்து அந்த ஆவிக்குரிய தாட்ல. ம். பரம அழைப்புக்கான அழைப்புக்கேற்ற ம். சிந்தைக்குள்ள நீங்க வந்து ஆர வைப்பீங்க. ஒரு என்னதுன்னா எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளிங்க் ஒரு வெளிச்சம் வந்துட்டு வந்துட்டு போகும் பார்த்தீங்களா? ஆ. அந்த ஆமா. மாரி ஆ. வந்து ஆ. அந்த சிந்தை வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டு வந்துட்டு போகும். ஏன் சிந்தை வந்துட்டு வந்துட்டு போகும் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க சின்ன குழந்தையிலருந்து என்ன பண்றீங்கன்னா, அந்த பூமிய தான் வந்து பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. இருந்திருக்கீங்க. ஆமா. அதான் முழுமையா நீங்க சொன்ன உங்கள மாரி அது கூடயே ஒட்டிட்டே இருந்திருக்கும். அந்த சிந்தனை ஆமா, தான் ஒட்டிட்டே இருந்திருக்கும். ம். ஆமா. உங்கள ஆட்கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பூமிக்குரிய சிந்தை தான் ஆட்கொண்டிருக்கு. ஆனா ஆமா. இப்ப ஆ. என்னன்னா, ஒரு புதுசா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கீங்க. ஓகேவா? ஆ. தேவ ஆமா. பரிசுத்தமே நீங்க பெற்றுக் கொண்டுட்டீங்க. ஓகே. ஆ. கொண்ட ஆ. பிறகு அது எப்படி கிரியை செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு சிந்தை வரும். இந்த உலகம் இப்படி இருக்குதே! ஆனா இதுவே வந்து தேவன் ராஜ்யமா இருந்தா எப்படி இருக்கும்? ஆ. சொல்ற ஒரு சிந்தை வரும். அத பத்தி ஆ. யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே. டக்குன்னு ஓகே. மறந்துரும். ஏன்னா திருப்பி ஆ. சரீரம் தான் இருக்கு. ஓகேவா? ஆமா. ஆ. ஆ. திருப்பியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆகும்னா, 1 செகண்ட் இருக்கிறது, இல்ல 5 செகண்ட் இருக்கிறது, அது 10 செகண்ட் ஆகும். அப்புறம் ஆ. 30 செகண்ட் ஆ. ஆகும். 1 நிமிஷம் ஆகும். அப்புறம் அது 1 ஹவர் ஆகும். அப்புறம் 5 ஹவர் ஆகும். ஓகே. ஒரு நாள் யோசிக்கிறதுல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து முழுமையா அது வந்து உங்கள என்ன பண்ணும்னா, விடுதலை அழுகை வந்து. ம். ம். இந்த மாம்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒ கம்மியாயிட்டே வரும். ஒரு ம். 24 மணி நேரம் இருந்தது வந்து, அது 24 மணி நேரம் ஆகும். அப்புறம் ம். 1/2 ஹவர் ஆகும். அதான் 12 மணி நேரம் ஆகும். அப்படியே குறையும். புரியுதா? புரியுது, இந்த புரியுது. சிந்தை ஆமாங்க. மாறி அந்த சிந்தை மாறும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதிகமாகும். இந்த பூமிக்குரிய மனுஷனுடைய சிந்தையிலிருந்து என்ன பண்றீங்கன்னா, ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆவிக்குரிய சிந்தைக்கு சிந்தைக்கு வந்து. ஆ. மாறுறீங்க. ஆ. இது எல்லாமே எங்க நடக்குதுன்னா, சரீர வகையில நடக்கல. நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையில நடக்கல. நம்ம ஆ. குடும்பத்துல நடக்கல. இது எல்லாம் எங்க நடக்குதுன்னா, நம்ம சிந்தைக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி சிந்தை நடக்குது. ம். ஓகே. இதுதான் ஓகே. அதனால தான் உங்கள் மனது புதிதாகிறதுனாலே நீங்க ஆமா. மறுரூபம். ம். மறுரூபமாவீங்க. மறுரூபமா. வேற எதுவும் ஓகே. புதிதாவாது. இங்க உலகம் ம். மாறிடாது. ஆ. ஓகே. ஓகேண்ணே. ஆ. சோ, அப்போ அந்த சிந்தை கேட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, கிரியை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. சரிங்க. ஓகே. ம். ஓகே. இதுதான் நம்ம நம்ம வந்து நம்ம உண்மையிலேயே தேவனோட பிள்ளைகளா இருக்கோமா, இல்லையா ம். சொல்றத வந்து புரிஞ்சுக்கிறது. நம்ம ஓகே. விசுவாசத்துல இருக்கோமா, இல்லையா சொல்றது தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? சரி. ஓகே. இப்போ எது கரெக்ட், எது தப்புன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இப்போ ம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது வந்து என்னதுன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல ம். ஒவ்வொரு வசனத்தையும் வந்து பார்க்க போறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டையும். ஓகே. ஓ. செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல்னா என்னது? ஆ. இந்த பாவமான அந்த கிரியைகளை விட்டு என்னுடைய விசுவாசத்தை நோக்கி பார்க்கிறது. ம். இயேசுவை நோக்கி பார்க்கிறது.
அது வந்து அது என்ன இந்த சரீர முயற்சியில சரீரத்துக்குரிய காரியங்கள். ரிப்பண்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்ட்ஸ் தட் லீட்ஸ் டு டெத். ரிப்பண்டன்ஸ் என்ன பண்ணுமா, எதெல்லாம் நம்ம சாகடிக்கும். மரணத்துக்கு கொண்டு போற கிரியை இருக்கோ அதுல இருந்து என்ன பண்ணுமா, மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். ஓகே, செத்த கிரியையில இருந்து மனம் திரும்புதல். செத்த கிரியை வந்து அது என்ன பண்ணுது, நம்மள வந்து மரணத்துக்கு கொண்டு போகுது. மரணத்துக்கு கொண்டு போகுது. டைரக்டா 2ஆம் மரணத்துக்கு கொண்டு போறதை விட்டு திரும்பணும், மனம் திரும்பணும். அது பாவமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அங்க வந்து விடுறதை பத்தி பேசல. இங்க என்னன்னா, நம்ம இருதயமே என்ன பண்றதுன்னா விடுறதுன்னா வந்து நான் முயற்சி செஞ்சு நான் விடுறது. அது வந்து ஆவியின் கனிகள்ல வந்துடும். ஓகேவா? ஆவியின் கனிகள்னா இச்சை அடக்கம் சொல்றது இருக்கு. ஓகேவா? அது ஆவியின் கனிகள்ல வந்துடும். நான் இங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா மனம் திரும்புது. ஓகே, அது தப்பு சொல்லி சொன்ன உடனே நான் அதை வந்து அதுக்கான வேண்டுதல் பண்ணி, தேவனே என்னை விட்ட விளக்குங்க சொல்லி மனம் வருந்துறது, அது செய்ய மாட்டேன்னு சொல்ற நம்ம என்ன பண்றோம், முடிவெடுக்கிறோம். ஆனா அது திருப்பி செய்யலாம் சில நேரத்துல. ஓகேவா? ஆனா இது நீங்க வந்து அதுக்கான நீங்க வந்து வழி வகுத்து நீங்க வந்து பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா அது பாவம் ஆயிடும், கடின இருதயம் ஆயிடும். இப்போ பலவீனத்துல தெரியாம நீங்க செஞ்சிடுறீங்க, உங்களை அறியாம செஞ்சிடுறீங்க. அதுக்கு மன்னிப்பு இருக்கு. தெரிஞ்சு செய்யறதுக்கு மன்னிப்பு இல்லை சொல்லி பார்க்க. தெரிஞ்சு செய்யறதுன்னா என்னதுன்னா, எனக்கு தான் மன்னிப்பு இருக்கு, நான் என்ன பண்றேன் செஞ்சுக்கிறேன். ஓகேவா? பலவீனம் சொல்றது என்னது, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆனா முடியல, விழுந்துடுறேன். வந்து பை மிஸ்டேக் தெரியாம வந்து சொல்லி செஞ்சிடுறது. ஓகே, அன்எக்ஸ்பெக்டடா. ஓகே, அதுல என்ன பண்றதுன்னா காட் கிட்ட நம்ம அதுக்காக நம்ம மன கசந்து நம்ம வேண்டுதல் பண்ணும்போது தேவன் வந்து கேட்கிறா சொல்லி. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இது வேணா எங்க படிக்கலாம்னா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அடுத்து படிக்கணுமான 15. இல்ல இதுல வந்து அந்த வசனத்தை ஒரு வாட்டி படிங்க. மனம் திரும்புதல் சொல்லி போட்டிருக்கு. மனம் திரும்புதல். இங்க என்ன போட்டிருக்கு, செத்த கிரியையிலிருந்து சுத்திகரிப்பது. சுத்திகரிப்பது. மனம் திரும்புவது வந்து என்னவா இருக்கும்? மனம் திரும்புதலுடைய அர்த்தம் என்னது? நீ மனம் திரும்பினீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ன ஆகுதாம்? சுத்திகரிப்பு நடக்குது. எது சுத்திகரிப்பு ஆகுது? நம்மளுடைய மனசாட்சி, என்னுடைய எண்ணத்துல. ஓகேவா? cleanse of our consciousness. ஓகே, கான்சென்ஸ். ஓகே, கான்சென்ஸ்னா என்னது? நம்மளுடைய சிந்தை, யோசனை, சிந்தை. ஓகே, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஸ்திரியை இச்சையாதிருப்பாயாக. வார்த்தை என்னதுன்னா, ஸ்திரீ நீ இச்சையோட பார்த்தாலே என்னாச்சு, விபச்சாரம் பண்ணாய், பாவம் செஞ்சாச்சு, விபச்சாரம் செஞ்சாச்சு. அது உன்னுடைய சிந்தனையில. ஆமா, செய்யற. அப்ப என்ன பண்றேன்னா செத்த கிரியையில இருந்து மனம் திரும்புதல் சொல்லும்போது நீ தேவன் கிட்ட வேண்டி அதுக்கான உதவி கேட்கும்போது அவர் நம்மளுடைய சிந்தனையே என்ன பண்றாராம், சுத்திகரிக்கிறார். ஓகே ஓகே, செத்த கிரியையில இருந்து மனம் திரும்புதல். புரியுதா இப்போ? ஓகே, புரியுது. எழுதிக்கோங்க.
ஓகேண்ணே. ஸோ அடுத்த டாபிக் வந்து என்னன்னா விசுவாசம். ஓ தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம். விசுவாசம். Okay. சொல்லுவாண்ணே. ஒரே நிமிஷம். ஆ ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விஷயத்துல இருந்து நம்ம மனம் திரும்புறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மனம் திரும்பும்போது நம்ம எல்லா பாவத்திலிருந்தும் நம்மள மன்னிக்க அவர் வல்லவரா இருக்கு. மனசாட்சினா எண்ணங்களே என்ன பண்றாரு? சுத்திகரிக்கிறார். சிந்தை மரணத்தின் பாதையில போற சிந்தையை என்ன பண்றாரு? சுத்திகரிக்கிறார். இந்த ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா காயினுக்கு கொடுக்கப்படல. இந்த ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா சவுலுக்கு கொடுக்கப்படல. ஓகேவா? நான் தாவீதுக்கு கொடுக்கப்படல. ஆனா நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சொல்லி பார்ப்போம். சரி, இரண்டாவது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். என்னதுன்னா விசுவாசம்னா என்னது? பார்க்கிறது. விசுவாசம்னா வந்து பார்க்கறது கிடையாது. விசுவாசம்னா வந்து பார்க்காததே நம்புறது. நம்பப்படும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. நம்ம பார்க்காததை நம்புறது, காணப்படாதது நிச்சயம். ஓகேவா? எபிரேயர் 11:1. ஸோ அப்போ விசுவாசத்தை வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு விசுவாசம்னா என்னன்னு சொல்லி புரிய வைங்க. நம்ம காணப்படாதது நிச்சயம்னா எப்படி அது சொல்லி பார்த்தோம்னா யாருமே வந்து அதை நம்ப மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தை வந்து பிறந்திருக்கு, உங்க குழந்தையே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு கையில வந்து முடி வச்சுட்டு சாக்லேட் இருக்கு இந்த எடுத்துக்கோ சொல்லி சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்கணுமா பாப்பா? இல்ல எடுத்துக்காது. ஏன்னா கையில இல்ல காமிச்சாதான் அது நம்ம அதை பார்த்தாதான் என்ன பண்ணும்? அதை எடுத்துக்கும், அதோட ஆக்ஷன் எடுத்து. ஆமா. இந்த மாதிரி வந்து 10 தடவை பண்றீங்க. அது அடுத்த வாட்டி நம்புமா? 11 வாட்டி நம்புமா? அது நம்பாது. ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் அதுக்கு. இவர் கையில ஒண்ணும் இல்லப்பா, சும்மா ஓகேவா? அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா வந்து எப்பயுமே என்ன பண்றாருன்னா கையில எதுவுமே இல்ல, இல்லாம தான் கூப்பிடுறாரு. ஓகே, ஆனா நம்ப சொல்றாரு. எப்படி நம்புவோம்? ஓகே, தேவனோட வழிகளே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. வேற படிங்க, நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17. ஆபிரகாம். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாததை இருக்கிற போல் அழைக்கிறது. ஆமா. இல்ல, இப்ப கையில சாக்லேட்டே இல்ல, சாக்லேட் அப்பா சொல்லி சொல்லி காமிக்கிறீங்க, அது நம்புமா பாப்பா? நம்பல. ஓகே, அப்போ எப்படி ஆபிரகாம் விசுவாசிச்சிருப்பாரு? எப்படி விசுவாசிப்பாரு? ஒண்ணுமே ஒரு மாடலும் இல்ல. அவ பாருங்க 18ஆம் வசனம் படிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். என்ன போட்டிருக்கு? நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். அத திருவெளியத்துல படிங்க, ஈஸ்வரத்துல படிங்க. உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களுக்கு தந்தையானார்.
எதிர்நோக்கினார் அதான். எதிர்நோக்கும் இடம் இல்லாதது போல் தோன்றினாலும். ஓகே. ஸோ அப்பதே நம்புவதற்கு எதுவுமே இல்லை. ஆ ஆனா ஆமா. நம்பிக்கையோடய அவர் வந்து இது பண்ணாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னதுன்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து அதான் அது நம்பணும். ம். ஆனா நம்புமா பார்த்தீங்கன்னா நம்பாது. ஆமா, ஆமா. ம். ஓகே. ஆனா அவரை எப்படி நம்புறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்ப நம்பிக்கை வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, ட்ரஸ்ட் வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, ஆ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆ. அவர் ஃப்ரெண்ட் ஆவறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஃப்ரெண்ட் எப்படி ஆவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணும்போது ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க. ஆமா. அவங்க எப்படி ஆவாங்க ஃப்ரெண்டா? கொஞ்சம் அடிக்கடி பழக பார்த்து பேசி பழகி ம். ஆ பழக, 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 பழக. அப்போ ஒரு டைம்ல வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 10,000 கேட்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த ஃப்ரெண்டுக்கு? குடுப்பேன். வச்சுக்கோப்பா, அப்புறமா ஆமா. நான் தரேன் சொல்லிட்டு. அவரும் குடுத்துறாரு. ஓகே. ம். அதே மாதிரி 3, 4 வாட்டி அவர் பண்றாரு. ஓகேவா? ம். அப்புறம் இன்னொரு வாட்டி வந்து எனக்கு 15,000 தா சொல்லி கேட்கிறாரு. ஓகே. ம். அப்ப ஆமா. நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் கான்ஃபிடென்ட்டா என்ன பண்ணுவீங்க? குடுப்பேன். ஆமா. ம். ஸோ அப்போ என்னதுன்னா வந்து ஆபிரகாமுக்கு வந்து தேவன் எப்படிப்பட்டவரா தெரிஞ்சார் சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னாரு ஆபிரகாமை பார்த்து? என் சிநேகிதன். சிநேகிதன் சொன்னா ஆமா. இதுல இருக்கு. ஓகே. யாக்கோபுல. ஸோ அப்போ சிநேகிதன்னா என்னதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு மாதிரி பழகியிருக்காரு. ஆ. ஓகே. ஆபிரகாமோட. ஓகே. ம். அவர் பழக 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 அவருக்கு என்ன இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். ம். ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட். ம். இப்போ இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை வந்து திடீர்னு புதுசா இருக்கிற ஆளுங்கிட்ட போகுமா? போக மாட்டான். ம். போகாது. ஏன் போகாது? அது அவங்களுக்கு வேற யாரோ தான் தெரியும். நல்லா பழகுன அம்மா மாதிரிலாம் இல்ல, அப்பா மாதிரிலான்னு கண்டுபிடிச்சிரும். ஏன்னா வந்து அதுக்கு பை டிஃபால்ட்டாவே வந்து அதோட மூளையில குழந்தையோட மூளையில என்ன பில்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மள பார்த்துப்பாங்க. ஆ. நம்மளுக்கு தெரியாதவங்க நம்மள ஏதாவது பண்ணுவாங்க. ஓகே. ஆமா. அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சர். ஆமா. ஸ்ட்ரேஞ்சர் நம்மள ஏதாவது தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்மள ஆமா. நம்மள ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்ற அது 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 வந்து சுயமா யோசிச்சு சொல்லல. இல்ல. ஆனா ஆமா. அது வந்து டிஃபால்ட்டாவே இருக்கு. கரெக்ட். ஆமா. மூளையிலேயே என்ன இருக்குன்னா அது மாதிரி பில்ட் ஆயிருக்கு. ஓகே. ஆமா. அது வேற யாரும் தூக்குனாலுமே பேசுறதுக்கு முன்னாடி அது அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாடி சூடு, இந்த அரவணைக்கிறத பார்த்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய வந்து நீங்க ஒரு தூக்கி மேல வச்சுக்கிட்டு ஒரு பெஞ்ச் மேல வச்சுக்கிட்டு குதி சொன்னா குதிக்காது. ஏன் குதிக்காது? பயம். பயம் சொல்றது வந்து நீங்க கத்தரல. அது டிஃபால்ட்டாவே இருக்கு. ஏற்கனவே இருக்கு. ஆமா. அதோட இயற்கையிலே இருக்கு. ஓகேவா? ஓகே. பயம் சொல்றது. ஓகேவா? ஆனா நீங்க போய் நின்னீங்கன்னா என்ன பண்ணும்? வான்னு சொன்னாலே குதிச்சிருவா. கை வச்சு கூப்பிட்டாலே. ஏன்னா நீங்க உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அப்பா பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுவே வந்து நான் போய் நின்னா குதிக்குமா பாப்பா? இல்ல. குதிக்க மாட்டேன். என் மேல நம்பிக்கை கிடையாது. பார்த்தது கிடையாது. பார்த்தது இல்ல. ஆமா. என்ன பண்றது? ம். கீழே வந்துட்டேன்னா என்ன ஆகுது? ம். ஓகேவா? சோ அப்ப என்ன இருக்கும்? ஒருத்தவங்க கிட்ட பழக தான் அவங்க பயமா போயிடுது. ஓகே. அந்த பயம் இல்லாம போயிடுது. ஓகேவா? ஏன்னா இவங்க பார்த்துப்பாங்க. எல்லாம் டேக் கேர் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு. ஓகே. இப்போ என்னதுன்னா இதை நான் புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா வந்து தேவன் வந்து ஆபிரகாமோட வந்து சஞ்சரித்தாரு. தேவனோட சரி ஆபிரகாமோட பழகினார் சொல்லி பார்க்குறோம். அது மூலமா என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு என்னதுன்னா அவரை நம்பணும் நம்பணும் அந்த ட்ரஸ்ட் சும்மாலாம் யாருக்குமே வராது. ஓகே. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார் சொல்லி அதே மாதிரி நோவா கூட சஞ்சரித்திருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவர் கூட அதே மாதிரி தான் ஆபிரகாமும் சஞ்சரிக்கிறதுனால தான் வந்து முழு ட்ரஸ்ட் வந்து காட் மேல வைக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவர் சொல்லிட்டு அதனால தான் கானான்ல இருந்து சரி ஆரான் தேசத்துல இருந்து நீ என்ன பண்ணு கானானுக்கு வாசி சொல்லும்போது அவர் எந்த வித பேச்சும் சொல்லாம என்ன பண்ணாரு? விசுவாசத்தை சொல்லி பார்க்குறோம். நான் வரேன் சொல்லிட்டு போயிருக்கேன் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா முன்ன பின்ன பார்த்தது கிடையாது இந்த இடத்த பார்த்தது கிடையாது. படிங்க அந்த வசனம் கூட எப்படி 11ஆம் அதிகாரம் 8:9. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஓகே. ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சீங்களா? அதுல என்ன இருக்கு? ஆமா, அது தான் ம், போகும் போகும் இடம் இடம் என்று அறியாமல் அறியாம இருந்தான். புறப்பட்டு போனான். அங்க என்ன நடக்கும்? இப்ப எக்ஸாம்பிள் பாப்பாக்கு வந்து ஆஹ், அது கீழே குதி சொல்லி சொல்லும்போது அதுக்கு என்ன இருக்கு? தெரியல என்ன அவன் சொல்லி பயம் இருக்கு. ஆமா. அவங்க பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? ஆ, எங்க நம்ம அப்பா கிடையாது, இவங்க வேற யாரோ ஆச்சு. ஓகே. ஆமா. அவன் சொல்லி ஒரு தெரியாது அன்சர்டனிட்டி. அப்ப என்ன பண்ணாது? பண்ணாது, குதிக்க மாட்டான். செய்ய மாட்டாது. அப்போ ஆனா வந்து இவர் போனார்னா அப்ப என்ன இருக்கு இவருக்கு? அவர் சொன்னவர் மேல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எப்படி வந்திருக்கும்? முன்னாடி நீங்க பழைய வந்து பழக பழகதான். பழக பழகதான். ஓகேவா? அப்போ நம்ம சபையா இருக்கிற நம்ம என்ன ம். பண்ணுமா? அவரை தெரிஞ்சுக்கணுமா? பழகினாதான் என்ன தெரிஞ்சுக்கணும். பண்ண முடியும்? ஓ, அவரை ஆமா, நம்ப முடியும். ஆமா, இன் அண்ட் அவுட் தெரியும். ஓகேவா? இவர் ஆமா. இப்படிப்பட்டவர்ப்பா, இவர் இந்த மாதிரி இப்படிப்பட்டது. பண்ணுவார்ப்பா, இவருக்கு இது பிடிக்கும்பா, இது பிடிக்காதுப்பா, தெரியும். ஓகேவா? ம். இது வந்து தாவீதோட விஷயத்துல பாத்தீங்கன்னா தாவீது வந்து தெளிவாவே புரிஞ்சிருந்தார். ஓகேவா? ம். எப்படின்னா வந்து தேவனோட அவர் நிறைய சஞ்சரித்தாரு. சஞ்சரிக்கும் ம். போது என்ன பண்ணாருன்னா எல்லாரும் மத்த ஆட்கள்லாம் என்னதுன்னா சவுல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலி செலுத்தினா வந்து காட் வந்து அமைதியாயிடுவாரு, பலிதான் அவருக்கு வேணும்ல சொல்லி சொல்லும்போது தாவீது என்ன செஞ்சாருன்னா ப- அந்த பட்சேபரோட தப்பு செஞ்சவன்னா அவர் என்ன பண்றாரு? பலியும் காணிக்கையும் நீர் விரும்புவதில்லை, விரும்புறதில்லை. இதனால் நான் செலுத்துவேன். உமக்கு உமக்கு பிரியமான பலி என்னதுன்னா மனம் திரும்புகிற ஒரு இருதயம், ஆமா. நொறுங்குண்ட இருதயம். இருதயம். ஆமா. நான் தப்பு செஞ்சுட்டா நான் மன்னிப்பு கேட்கிறேன், தேவனே என்னை மன்னிச்சிடுங்க சொல்றதுதான் உங்களுக்கு பிடிக்கும். புரியுது. Okay. நான் செலுத்துறேன், என்னையே நான் என்ன பண்றேன்? மனம் திரும்பி நான் வரேன், தேவனே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்றதுதான் அவர் சொல்றாரு. ஓகேவா? ஓகே, ஓகே. அப்போ என்னதுன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா நம்ம தேவனை அறியணும். ஓகே. அப்ப விசுவாசம் சொல்றது வந்து சாதாரணமா வந்துடாது சும்மா. ஓகே. விசுவாசம் சொல்றது வந்து நான் விசுவாசிக்கிறேன் அந்த முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கிடையாது. இப்போ அந்த விசுவாசம் வந்து எதோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனோட கனெக்ட் ஆகுது. கரெக்ட் ஆகுது. ஓகே. அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்றான மெய்தவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அறியறது மூலமா என்ன ஆகுதான்? நம்மளுக்கு நம்பிக்கை வருது அவர் மேல. நம்பிக்கை வர்றதுனால என்ன ஆகுதான்? நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். நம்ம கண்ணுல பாக்கல. விசுவாசம்னா என்னது? கண்ணுல பார்க்காதது. ஆமா. பார்க்காத விசுவாசிக்கிறது. அப்போ நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவன் காசு தருவானா தரமாட்டானா சொல்றத நம்ம பார்க்க. அதை நம்ம பார்க்கல, நம்ம ஆனா காசு தரோம். ஓகேவா? நம்பிக்கை இருக்கிறதுனாலதான். அப்ப நம்பிக்கைக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? அவரை தெரிஞ்சுக்கிறது, நல்லா தெரிஞ்சதுனாலதான் கொடுக்கணும். அப்ப பாயிண்ட் பாத்தீங்களா? தெரியறது, அப்புறம் ட்ரஸ்ட் வருது, அப்புறம் தான் என்ன ஆகுது? விசுவாசம். ஓகேவா? ஓகே. ஆமா. அப்போ தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் சொல்லும் போது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவரை அறியணும். அவர் யார் சொல்லிட்டு இப்பதான் நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோம். மேலான நாமம் தேவன், அவர் குமாரன் இயேசு கிறிஸ்து யார்? திருத்துவ நம்பிக்கையா இருக்கவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆமா. சோ அப்போ தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் சொல்லும்போது இந்த யாவே தேவன் யாரு? ஓகே. அப்போ அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல நீ என்ன பண்றியா? நம்பிக்கை. அது நடந்துச்சா? நடந்துச்சு. நிறைய விஷயம் நிறைய நடந்திருக்கு. ஆனா ஒன்னும் நடக்காத விஷயங்கள் ஒன்னும் இருக்கு. ஓகே. அப்போ ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற உலகத்தை காட்டில வந்து தேவனோட வாக்கு தத்தங்களுக்கு மேல நம்பிக்கை இருக்கா? ஆமா. அப்ப நீ என்ன பண்றனா அந்நியரும் பரதேசியமாய் எப்படி வந்து ஆபிரகாம் சுத்தி இருந்தாரோ அந்த மாதிரி நம்மள என்ன பண்றோம்? பரதேசிகள் இருந்தாவது சொல்லிட்டு நம்மள என்ன பண்றோம்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா புரியுதா இது? ஓகே. புரியுதுண்ணா. அது கேட்டு நம்ம கிரியை செய்யறவங்களா இருக்கும். எழுதிக்கோங்க இதை.
ஓகே. ஓகே. ஆ. ஸோ அதே மாதிரி 3வது பாயிண்ட் நம்ம பார்க்கறது என்னது? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஞானஸ்தானம். நம்ம இதை ஞானஸ்நானம். பத்தி எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆ. ஓகேவா? ஆமா. அதனா ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறதுனா என்னது? பிறவட்டம். ஆ. ஞானஸ்தானம். So, அது வந்து ஒரு உடன்படிக்கை. இது சாதாரண உடன்படிக்கை கிடையாது. அது தேவனிடத்திலே நம்ம பண்ற ஒரு உடன்படிக்கை. ஓகே. அது எப்படி மேரேஜ் பண்ணா வந்து அதுக்கேற்ற பலன் விளைவு இருக்கோ, அதே ஆமா. மாதிரி ஞானஸ்தானத்தை பிரேக் பண்ணா அதுக்கேற்ற விளைவு இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம். ஆமா. ஸோ இதுக்கெல்லாம் தயாரா இல்லையா? ஓகே. இது ஓகேவா இல்லையா போறதுக்கு? ம். 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 அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? முன்னாடியே வந்து செக் ஆராய்ச்சி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஓகே நான் போறேன், நான் செய்கிறேன் சொல்லி முடிவு எடுத்துட்டு பிறகு பின்னாடி போக திரும்ப முடியும். பார்க்க முடியாது. ம். போனாங்கன்னா பின்னிலைமை கட்டணும், அதிக கேடல். ம். முன்னிலைமை எப்போ கட்டணும் தான் இருக்கும் சொல்லி ஆமா. வார்னிங் வந்து போட்டுருக்காங்கன்னு சொல்லி போடுறோம். ஓகே. ம். ம். ஸோ ஏன் ஜலம் சொல்லி பார்த்தோம்னா அது வந்து மாற்றி ஓகே. அப்புறம் எப்படி கிறிஸ்து வந்து உயிர்ப்பிக்கிறாரோ உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நம்ம என்ன பண்றோம்? புதிதாக சரீரத்துக்கு ஏற்ற படி நம்ம வந்து உயிர்த்தெழுறோம் சொல்லுவோம். ஆமா. ம். அப்பனா என்னது நமக்குள்ள வந்து அப்பதான் வந்து ஆவிக்குரிய மனுஷன் ஜெனிப்பிக்கப்படுறோம். சொல்லி பார்க்குறோம். அப்புறம் ஒரு டைம் வரும்போது இந்த மண்பானை உடைஞ்சு அந்த ஆவிக்குரிய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு இந்த ஆகப்பட்டு நம்ம சரீரத்தில் நம்ம கிறிஸ்துவனை வேண்டியதுக்கு இருக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஆமா. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து ஞானஸ்தானத்துல ஜலத்தினாலும் ஆவியினாலும் அந்த ஆவி சொல்றத பரிசுத்தாவினால் நம்ம என்ன பண்ணணும்? தேவனால் முத்திரை போடுறோம். முத்திரை போடப்படும். ஓகேவா? ஸோ முத்திரை போடுறதுனா என்னது? இவங்க பரலோகத்துக்குரியவங்க அப்படின்னு பரலோகத்துக்குரியவங்க இவங்க சபைக்கு சொல்லிட்டு தேவனை என்ன பண்றாரு? முத்திரை போடுறாரு. சீல் போடுறாரு. புக்ல இருக்கா இல்லையா சொல்லி செக் பண்றதா நம்ம என்ன பார்த்தோம்? புரிதல். ஆமா நீங்க சொன்னது. தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து அதுல வருது சொல்லி. இதுதான் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் ஞானஸ்தானம். ஓகேவா? அடுத்தபடியா நம்ம 4வது பார்த்தது என்னது? கைகளை வைக்குதல். இது நம்ம செப்பரேட்டாவே பார்த்திருக்கோம். ஓகே. எப்படி வந்து பரிசுத்தாவியின் வரங்கள் வந்து அந்த காலத்துல கொடுக்கப்பட்டுச்சு, அது எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு சொல்லி பார்த்தோம். ஓகே. ஆமா. ஒரு வசனம் என்ன படிச்சிருக்கேன்? 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த வரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டுச்சு இந்த அந்நிய பாஷை இதெல்லாம். அது எந்த இடத்துல எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, எப்போ கொடுக்கப்பட்டுச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் டைம்ல அப்போஸ்தலர் மூலமா தான் கொடுக்கப்பட்டது. இப்ப தேவன் கொடுக்கறது என்னன்னா பரிசை கொடுத்துட்டு நம்மள சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துறாரு. ஏன்னா வந்து முற்றிலுமா வந்து தீர்க்க தரிசனங்கள் ஓகே எல்லாமே வந்து பைபிள் நம்ம கையில இருக்கு. பைபிளே கையில இருக்கு. அது மாதிரி வந்து காலத்துல வந்து பைபிள் இல்ல கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா இது டூல்ஸ்ல தேவைப்பட்டுச்சு. சாட்சியா சொல்ல வேண்டிய காரணம் எல்லாமே நம்ம கையில இருக்கு. அதுக்கேற்ற டூல்ஸ் எல்லாமே நம்ம கையில ஆன்லைன்ல எல்லாமே நம்மளுக்கு அதிக அறிவிப்பு இருக்கு காலத்துல நம்ம இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் யூடியூப்ல வந்து நீங்க ஒரு விஷயத்த பைபிள் ஒரு விஷயத்த இந்த வசனத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போட்டீங்கன்னா எத்தனையோ லிங்க் வந்துடும். ஆமா. ஓகேவா? டிஃப்ரெண்ட் அறிவு பயங்கரமா பெருகி கிடக்குது. ஓகேவா? இப்போ எப்படி புக்கு வந்து நீங்க லைப்ரரியில போய் தான் படிக்கணும்னு சொல்லி கிடையாது. இப்போ புக்கை வந்து நீங்க ஆன்லைன்லயே போய் பார்த்தா ஆன்லைன்ல தேடி படிச்சலாம். ஆமா டிஃப்ரெண்ட் ஆத்தர்ட்ட இருந்து கூட வந்துடும். ஆமா போய் படிச்சிடுறீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த அளவு அறிவு பெருகி போன காலத்துல தான் நம்ம அதான் முடிவு காலம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 4வது பாயிண்ட் பார்க்கறது என்னன்னா பரிசுத்தாவின் வரங்கள்லாம் நிறுத்தப்பட்டுருச்சு. இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முயற்சி செஞ்சு நம்ம பரிசுத்தாவின் கிருபையாக நம்ம வந்து
சத்தியத்தை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஆமா. மேல் கட்ட காரியங்கள் அதெல்லாம் இதை பத்தி பாக்குறோம். அப்புறம் 5வதா நம்ம பாக்குறது என்னன்னா மரித்தோரின் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கு. அதனால மரணத்துக்கு நித்திய ஜீவன் பெறவங்க வந்து விசுவாசிக்கிறவங்க, அப்புறம் அந்த சோதனையில வெற்றி பெறவங்க தான் வந்து வெற்றி பெறவங்க நித்திய ஜீவன் பெறாங்க. மிச்சம் எல்லாருமே என்ன போறாங்கன்னா இரண்டாம் மரணத்துக்கு போறாங்க சொல்றதா வந்து பாக்குறோம். அதான் அடுத்த வருஷத்துல வந்து நித்திய நியாயத்திற்கு. அதுலதான் நம்ம என்ன பாக்குறோம்னா ஜட்ஜ்மெண்ட். கிறிஸ்து என்ன பண்றாரு? ஜட்ஜ்மெண்ட் பண்ண வராரு. யாரு ஜீவனத்தையும் யார் மரணம் அடையணும் சொல்றாரு. அதுக்கான செய்ய வர்றாரு சொல்லி பாக்குறோம். ஆனா பிதாவாகிய தேவன் வந்து ரிவார்டு கொடுக்க வர்றாரு. பலன், அது கிரியைகளுக்கு ஏற்ற பலன் கொடுக்க வர்றாரு சொல்லி பாக்குறோம். அதை நம்ம பார்த்தோம். சோ அதே மாதிரி இங்க நியாய தீர்ப்பு சொல்லும் போது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் சத்தியம் போதிக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் வந்து டெஸ்ட் கொடுக்கப்படுது, அதுல வெற்றி பெறாங்களா இல்லையா சொல்லி பார்க்கணும். சொல்றேன் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவா பார்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பாக்குறது என்னதுன்னா அடுத்தபடியா ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எபிரேயர் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 3 இதெல்லாம் நம்ம போன வாட்டி பார்த்தோம். யார் கூலியை பெறாங்க, யார் வந்து காப்பாற்றப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். 14-15 யாருன்னா வந்து மேல் கட்டிடத்தை வந்து வச்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க? கூலியை பெறாங்க. அஸ்திபாரம் மட்டும் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. மேல் கட்டிடம் இருக்கிறவங்களுக்கு வந்து அஸ்திபாரமும் இருக்கும். அவங்களுக்கு அப்பனா என்னது? இயேசு கிறிஸ்து நியாயத்திற்குள்ள வந்து ஜீவனை பெறாங்க. தேவன் என்ன பண்றாரு? அவங்களுக்கு வந்து கூலியை கொடுக்குறாரு. இதே விஷயம் வந்து வெறும் அஸ்திபாரம் மட்டும் இருக்கிறவங்களுக்கு வந்து தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோட நியாயத்திற்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜீவனை பெறாங்க. அவ்வளவுதான். அது மட்டும் தான் சொல்லி பார்க்கிறோம். சோ இதுல மேல் கட்டிடம்னா என்னது? ஓகே, 11ஆம் வசனத்துல இருந்து படிச்சனா இல்ல 12ஆம் வசனத்துல இருந்து? ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளினால் கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். யார் கட்டணும் சொல்லி பாத்தீங்கன்னா அவனவன் கட்டணும் சொல்லி பாக்குறோம். அவங்க இண்டிவிஜுவல். இப்ப என்னன்னா வந்து சபையா வந்து என்ன பண்ணலாம்னா ஊழியம் பண்ணலாம். சபையா வந்து சுவிசேஷம் அறிவிக்கலாம். சபையா வந்து பக்தி விருத்தியின் காரியங்கள்ல சண்டே வந்து ஒருத்தரை என்கரேஜ் பண்ணலாம். ஆவியில அந்த பரிசுத்தாவியில வளர்றதுக்கு அதுக்கான காரியங்கள்லாம். ஓகேவா? அதே நேரத்துல இந்த மேல்கட்ட போதனையிலயும் வந்து பாத்தீங்கன்னா சபை வந்து ஈடுபடும். ஓகேவா? அவங்க ஏன்னா அந்த அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சிக்கு போகணும். ஓகேவா? அதான் சோ பண்ணும். ஆனா அது உண்மையிலேயே வந்து அது கரெக்டா இல்லையா தெளிவடைகிறது வந்து யாரோட வேலை சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வேலை. இப்ப அதை வந்து சீரியஸா வந்து சபை மக்கள் கேட்டாங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் போதிக்கிற இப்ப சபை கொடுகைன்னா எதுக்கு கொடுக்குறதுன்னா அது மிக முக்கியமான ஒரு கொடுகை. ஓகேவா? ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து அது எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம். ஓகே, அதுல எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பதவி கொடுத்துடுறாங்க. ஒரு என்னன்னா ஐஏஎஸ் பதவி. ஓகே, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க வச்சுக்கோங்க பதவி. அப்போ என்ன பண்றாங்கன்னா நீங்க இந்த சென்டருக்கு வாங்க, அங்க வந்து என்னதுன்னா பர்டிகுலரா கோச்சிங் சொல்லி தருவோம். ஃப்ரீயாவே சொல்லி தருவோம். இல்லைன்னா வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு. ஓகே, ஒரு 3 மாசம் வாங்க, ஃபுல்லாவே கத்து தந்துருவோம் சொல்லி சொல்றாங்க. அப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஓகே, அப்ப நீங்க அந்த கிளாஸை வந்து சீரியஸா எடுத்துப்பீங்களா இல்லைன்னா லைட்டா எடுத்துப்பீங்களா? சீரியஸா எடுத்துப்போம். அதுல எடுத்த மக்கள் எல்லாரும், அது படிச்ச மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 99% பாஸ் ஆயிட்டாங்க. ஓகே, ஆமா. அப்போ அது தெரிஞ்சவொடனே நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்துக்கு போய் சேர்றீங்க.
ஓகே. ஆமா. சேர்ந்த உடனே நீங்க சீரியஸா இருப்பீங்களா? ஆமா. ரொம்ப சீரியஸா இருப்பீங்க. சரி, சரி. எல்லாத்தையும் கவனமா வந்து பார்த்து படிச்சு 3 ஆமா. மாசம் பயங்கரமா உழைப்பீங்க அதுக்காக. உழைச்ச உடனே கண்டிப்பா அதுக்கேற்ற எக்ஸாம் வரும்போது நீங்க நல்லா எழுதுவீங்க. எழுதும். ஓகேவா? ம். இப்போ அதே மாரி தான் என்னதுன்னா, சபை கூடுகை சொல்றது என்னதுன்னா, அந்த அந்த எக்ஸாம் அந்த அந்த எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர் இல்ல, கோச்சிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வாரத்துல ஒரு வாட்டி தான் நடக்கும். ஓகே. அது ஓகே. 1 மணி நேரம் நடக்கும். அதுதான். ஓகே. சண்டே சண்டே ம். வச்சுக்கோ. அப்ப ம். அதுல மட்டும் நீங்க சீரியஸா பார்ப்பீங்க இருப்பீங்க. ஸோ ஆ. அதே மாரி தான் இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய அழைப்பு. ஓகே. இப்ப தேவன் ம். என்ன பண்றாருன்னா, ஒரு அமைப்ப உருவாக்கி, அதுல நம்மளுக்கு கரெக்ட்டான ஏற்ற ஆகாரங்களை, ஏற்ற அந்த வாரத்துக்கான தேவையான காரியங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம கொடுக்குறாரு. வளர்றதுக்கான காரியங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் தேவன் குடுக்குறாரு. அப்ப ம். நம்ம என்ன பண்ணணும், காது உள்ளவங்கள நம்ம என்ன பண்ணணும், அத கேட்டுட்டு கரெக்ட்டா கேட்டுட்டு, கேட்கணும். அத கேட்டுட்டு, அதுக்கேற்ற கிரியைகள்ல நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். வளரணும். செய்யணும். எப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நம்மளுடைய சரீரத்துல வந்து போய் அது ஆகாரமா போய் நம்மளோட அணுக்கள்ல வந்து சேருதோ, அது நம்மளுக்கு ஆட் ஆகுதோ, அதே மாரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆவிக்குரிய மனுஷன் வளர்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த ம். ம். ஆகாரம் தேவை. தேவை. கண்டிப்பா. ம். அதான் பவுல் சொல்றாரு. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல. ஓகேவா? ம். பலமான ஆகாரமானது சொல்லிட்டு. ஆமா. ஸோ அப்போ சேரமேர் தான் வந்து இம்பார்ட்டன்ட். அதுல அதுல நம்ம வந்து கவனக்குறைவா இருந்தாலும் சரி, நம்ம ம். அசட்டமானாலும் சரி, அத ஆ. நம்ம வந்து கேட்டும் கேட்காமலா இருந்தாலும் சரி, ஓகே. அதான் சொல்லுவாங்கல்ல, பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட் சொல்லிட்டு. ஆப்சென்ட். ம். அந்த மாரி நம்ம இருந்தாலும் சரி, என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வந்து யூஸ் ஆவாதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமா. ம். ஓகே. அப்போ உள்ளான மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இருப்பான். அவன் வளர ம். மாட்டான். வளர முடியாது. அந்த அந்த டைம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம கருதணும். ஓகே. குடுகை. எப்பலாம் குடுகை வருதோ, அதுல ரொம்ப பயபக்தியோட, இம்பார்ட்டன்ஸோடும், அதுல முக்கியத்துவத்தோடும் நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம். ஓகே. இதே போதனை தான் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சபையில இருக்க எல்லா ஆமா. மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அத அசட்டை பண்ணுவாங்க. சில பேர் வந்து அத பிரயோஜனப்படுத்திக் கொள்வாங்க. நம்ம ம். அவங்கள பார்க்கல. ஓகேவா? ஆமா. அவன் எவ்விதமாய் ஓடுகிறான் என்று அவன் ஆ. பரிசோதிக்கப்படுவான். ஓகேவா? அது நம்ம மத்தவங்க இருக்காங்க, மத்தவங்க நம்ம இவங்க இல்ல, அதெல்லாம் கிடையாது. ஓகே. அவங்களே நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாரி பண்ணலாம், இந்த மாரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. என்கரேஜ் ம். பண்ணலாம். ஆனா அவங்க இருக்காங்க, நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது என்ன ஆகும்? நம்மள நம்ம என்ன பண்றோம்? அழைப்ப ஆமா. வேஸ்ட் பண்ற மாரி தான். அத விட்டு விலகுற மாரி. ம். இழக்கிற மாரி தான். அவன் சரியா ஓடல, நானும் நின்றுறேன்னு சொல்ற மாரி, ஓட்டம் வந்து ஒண்ணுதான். ஓடுனா தான் வெற்றி பெற ஆ. முடியும். ஆமா. ஓடுற ஒருத்தன் கீழ விழுந்துட்டான்னா, நீங்க அவன் அவன் கீழ விழுந்துட்டானே சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது? திரும்பி நிக்க அவன் முடியாது. ஆமா. நிக்க நான் முடியாது. ஃபினிஷ் பண்ணாம போயிருவேன். ஓகே. ஸோ அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஓகே. அப்போ என்னதுன்னா வந்து சபையிலேயே வந்து போதனைகள் சொல்லி தரப்படுது. ம். அதுல வந்து மோஸ்டா அது எத பத்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேல் கட்டிட போதனைகள், நம்ம ஓகே. விசுவாசத்துக்கு உறுதிப்படுத்துற போதனைகள், போதுங்க. என்கரேஜ் பண்ற போதனைகள், அந்த மாரி போதனைகள் இருக்கு. அது ம். அவசியம். அவசியம் இல்லன்னா தேவன் என்ன பண்ண மாட்டார்? தரமாட்டார். ஓகே. குடுத்துக்க மாட்டேன். ஆமா. அதனால தான் வந்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ என்ன பண்ண? உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு நீ என்ன பண்ண? ஏற்ற வேலையில அவங்களுக்கான அடங்கிரு. அதிகாரத்த, ம். போஜகத்த குடுத்த. அதனால நீ என்ன பண்ண? ராஜ்யத்தில் பிரவேசின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ம். அப்போ சபையில வந்து ஒரு போதகர் இருந்தாருன்னா, அவருக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா வந்து ரெட்டிப்பான ஆவி தராராம். ம். ஏன் அவங்களுக்கு மட்டும் ரெட்டிப்பு? ஏன் மத்தவங்களுக்கு அ ஒரு 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 அவரையும் வளர்ந்துக்கிட்டு மத்தவங்களையும் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். கரெக்ட். ஓகேவா? ம். அவரும் வளர்ந்துட்டு மத்தவங்க வளர்றதுக்கும் என்ன பண்ணணும்? அது உதவி ஹெல்ப்ஃபுல்லா செய்யணும். கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் அப்ப என்ன பண்ணணும்னா, அப்ப ரெட்டிப்பான இப்ப எக்ஸாம்பிள் தாவீது என்ன பண்ணாருன்னா, சவுல்ல வந்து தேவன் அபிஷேகம் பண்ணாரு. ம். சவுல் மேல வந்து தேவனோட ஆவி போயிடுச்சு. எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ம். எடுத்தாச்சு. ஆவி வந்துருச்சு. இது தாவீதுக்கு தெரியும். ம். தாவீது என்ன பண்ணலன்னா, எங்கேயுமே வந்து சவுல் மேல கை வைக்கல. ஆமா. ஏன் ம். வைக்கல அப்படின்னா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ண மாட்டாரு. அப்போ சவுல் ஆகிய மனுஷனையே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் அதனால கை வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பயம் இருந்ததுன்னா, அப்ப நம்ம எந்த அளவு வந்து தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒரு சபை போதகருக்கு தேவன் கரெக்டா தான் நடத்துவார் சொல்றது நம்ம எந்த ஆ. அளவு கீழ்பட்டு நடக்கணும். கீழ்பட்டு கீழ்ப்படிதல். நடக்கணும்னா அவங்க மாம்சீக சரீரத்தின் காரியங்கள்ல ஏதாவது ஆதாயத்துக்காக பண்ணாங்கன்னா, அந்த விஷயம் பண்ணாங்கன்னா, நம்ம டைரக்டா சொல்லலாம். ஓகேவா? ஆமா. ஆவிக்குரிய வகையில வந்து அவங்க குடுக்கிற போதனைகள் அது மெய்யாகவே உண்மையா இருந்ததுன்னா, அது
ம். எவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்கணும் சொல்றதா இங்க பாயிண்ட். ம். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. இதுல வந்து என்னதுன்னா, ஆ, மத்த சபையிலலாம் வந்து பயமுறுத்துவாங்க. என்னது போதகருக்கு விரோதமா பேசிட்டீங்கன்னா வந்து ஏதாவது ம். நடந்துரும். இது நடந்துரும். அதனால நிறைய பேசுவோம். ஆமா, ஆமா. ம். பேசுவோம். நம்ம இது அதெல்லாம் பண்ணல. என்ன பண்றோம்னா வந்து கனம். ம். ம். தேவன் அவரை வந்து ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சிருக்காருன்னா சபையுடைய பக்தி கீர்த்திக்காகவும் இதுக்காகவும் ஓகே அவருடைய ஆவிக்கிற வளர்ச்சிக்காகவும் அப்போ அவர் கொடுக்குற அட்வைஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் சீரியஸா எடுத்துக்கணும். எடுத்து. ஓகே அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து அது ம். கரெக்டா இருக்க பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அதை ம். ஆமா. கொண்டு நம்ம ம். நடக்கணும். ம். அப்படின்னா காக்கிற ஒரு காது வேணும் எப்பயுமே வேணும். ம். ம். சொல்றது நம்ம பார்க்கணும். ஓப்பன் மைண்ட். ஓகே. சொல்ல போனா நம்மளை விட அவங்களுக்கு தான் பாடு அதிகம். ஆமா எல்லாரையும் பேர் பண்ணி கொண்டு போறது. கரெக்ட். அதான் அதான் அவங்களுக்கு தான் வந்து பயங்கர பாடு அதிகம். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். அவர் சபையோட ப்ராப்ளம் எல்லாமே வந்து யார்கிட்ட வரும்னா அவர்கிட்ட தான் அவர் தான் டேக்கிள் பண்ணணும். ஆமா. ம். இப்போ என்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா நான் தெரியாத போது சொல்லிடுவேன். ஓகே ம். டிவைட் பண்ணி அனுப்புறது அவர்கிட்ட தான். ம். ஸோ சில இடத்துல சபையில மக்கள் வந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஓகேவா? ம். ம். எனக்கு அந்த ஆவி கொடுக்கப்படல. எனக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ண சொல்றது. ம். அதனால நான் அவர்கிட்ட தான் அனுப்பி விடுவேன். அவருக்கு ஏற்கனவே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும். எல்லா இருக்கும். இந்த வேலை ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. அதனால வந்து என்ன பண்றாருன்னா அதுக்குன்னு ஒதுக்கி ம். அது அவங்களுக்குரிய ஆன்சர் கொடுக்குற அந்த ஞானத்தை கொடுப்பாரு. ஆமா. அநேகர் போதகர் ஆகாதிருங்கள். சரிங்கள். ஆமா, ஆமா. யாக்கோபு சொல்றார். ம். அது கேட்டு பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கு. இருக்கும். ம். ஓகே. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த மேல் கெட்ட போதனையில வந்து சபையில கத்துறோம். அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து பார்த்து இந்த வளரணும் சொல்றது. இரவு பகலும் தியானிக்கிற சொல்ற மாதிரி. அது மூலமா நம்மளுக்கு புரிதல் வந்துச்சுன்னா வெளிப்பாடு நம்மளுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அத சபை போதகர்கிட்ட பேசணும். ஓகே அதான் போதகர்கிட்ட பேசணும். டைரக்டா சபையில பேசக்கூடாது. ஆமா. அவங்களும் செக் பண்ணி பார்ப்பாங்க. கிராஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா இல்லையா கரெக்டா. கரெக்டா போகும்போது என்ன பண்ணுவாருன்னா ஓகே நல்லதுப்பா அப்போ இதை இப்படி பார்க்கலாமா சொல்லி ஆலோசனை வச்சு எல்லாம் பண்ணிட்டு கொண்டு போகணும்னு சொல்லி போகணும். ஓகே. ஓகே. இல்லைன்னா வந்து சபையை வந்து இன்னும் ஆயிடும். நம்ம தப்பா சொல்லிட்டோம். ஆமா. இது நம்ம கேர்ஃபுல்லா இந்த விஷயம். நம்ம தப்பா சொல்றோம். அதுக்கு மட்டும் காது எல்லாருக்கும் ஓப்பனா இருக்கும். அது மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா போயிடுச்சு. ஆமா. அது மாம்சம் அப்படிதான் பண்ணும். மாம்சம். ஓகேப்பா. ஸோ நம்ம இந்த இதுலயே வந்து மேல்கட்ட போதனையிலே வந்து நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு ஓகேண்ணா சபை பத்தின பாட் பார்த்துட்டு அதோட முடியுது. நாளைக்கு ஓகே. சும்மா வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகேண்ணா. ஏதாவது கேள்வி ஆனா இது இந்த பத்தி ரொம்ப நம்ம இந்த பாடத்தை பத்தி இல்ல. பாடத்தை பத்தி நல்ல வந்ததுன்னு சொல்லுங்க. இந்த டைத்து சொல்றாங்கல்ல, இப்போ காணிக்கை கொடுக்கறது, ஊழித்து சர்ச்சுக்கு கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது, டைத் கொடுக்கறது, அந்த இதை பத்தி புதிய ஏற்பாடுல இல்ல கரெக்டான கைடன்ஸ் இருந்தா அது சொல்லுங்கண்ணே. நீங்க பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கறது தர்மசங்கம் அதை பத்தி சொன்னீங்க. ஆமா. அதுதான் காணிக்கையா புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றாங்களா இல்ல பவுல் அதுதான் கோட் பண்ணிருக்காங்களா இல்ல அதை எப்படி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து டைத் வந்து பாத்தீங்கன்னா வந்து பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணத்தின் கீழே. ஆமா ஆமா. இப்ப நம்ம யாருமே நியாயப்பிரமாணத்தின் கீழே கட்டளைகள் கிடையாது. இல்ல. அவங்க காலத்துல வந்தாலும் சொல்லி பாத்தீங்கன்னா அது யூதர்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டுச்சு. புரஜாதிகளுக்கு கிடையாது. கிடையாது. ஸோ ஆனா பைபிள் என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து எப்ப நீங்க வந்து கிறிஸ்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க முழுமையா கிறிஸ்தவர்கள் ஆயிட்டீங்க. அப்ப தேவன் தருகிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யார் அது யாருடையது சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடையது. அவருடையது. ஆமா. அவருடையதான். அவர் தான் வந்து உங்களுக்கு வந்து போஷிக்கிறாரு, உங்களை வழி நடத்துறாரு, எல்லாமே பண்றாரு. ஓகே. அது உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ உங்களை விருப்பம், மன விருப்பம், இதை எதுவுமே வந்து தேவன் வந்து கேட்கவே இல்லை. அது 0வா இருக்கலாம், அது 1ஆ இருக்கலாம், இல்ல 10ஆ இருக்கலாம், 100ஆ இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகேவா? தேவன் வந்து இவ்வளவுதான் எண்ணிக்கை சொல்லுது. உங்கள் மன விருப்பத்தின்படி நீங்க என்ன பண்ணுங்க செய்ய சொல்லி இருக்காரு. அதனால கொடுக்கறது வந்து
அது எந்த அளவு நீங்க மனசார நீங்க வந்து ஏவப்பட்டு நீங்க இது பண்றீங்களோ அது நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே. ஆனா திராணிக்கு மிஞ்சிலாம் பண்ணணும்னு சொல்லவும் இல்ல, கட்டாயப்படுத்தவும் இல்ல, இல்ல. ஆமா. பண்ணவும் இல்ல. ஓகேவா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ம். ஆனா இப்போ இப்ப நம்ம சபையில இங்க வந்து கிருபை ஆலயத்துல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, சந்தா சொல்லிட்டு வந்து 100 ரூபா சொல்லி வாங்குறோம். ஓகேவா? ஓகே. எதுக்குன்னா இவங்க சபையின் மெம்பர்ஸ் சொல்லிட்டு நம்பர். அந்த ஆமா. 100 ரூபாய் காணிக்கை சந்தா காணிக்கை கிடையாது, சந்தான்னு சொல்லி கலெக்ட் பண்றது எதுக்குன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாம இருக்குது சபையில. இல்ல. அப்போ இந்த சந்தா அமௌண்ட் வந்து ஓரளவு சேர்ந்து இருந்ததுல நாங்க என்ன பண்ணோம்னா மாசம் மாசம் அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பாடு அவங்களுக்கு ப்ரொவிஷன் ஏதாவது. சாப்பாட்டுக்காகவும் அவங்களுடைய அந்த வீட்டு வாடகை சில பேர் இருந்தாங்கன்னா அது கட்டுறதுக்காகவும் அந்த சஸ்டெயின் பண்றது அது கூட கட்ட முடியாம சில பேர்னாலும் இருக்கு. அதுக்கான முயற்சி பண்றது அது சபை பண்ணுது. ஓகேவா? அதே நேரத்துல சகோதரர்கள் வந்து அந்த டைம்ல சில பேர் வந்து வேலையில இருந்தாங்கன்னா ஓகே அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற சொல்லி அவங்களே முன் வந்து வராங்க. ஓகேவா? அப்படியே பண்ணலாம். ஓகே, நான் அவங்கள வந்து இதை நான் பாத்துக்கிறேன் அவங்களுக்கு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி அது கட்டாயம் கிடையாது. எதுவுமே சபை வந்து நம்ம சந்தால இருந்து கொடுக்கும். ஆனா இவங்க முன் வந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது. அது அவங்கவுங்களே மன விருப்பம். சில இடத்துல பண்ணலாம், சில இடத்துல பண்ணலாமே இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பாக்குறது. ஓகே. ஸோ நம்ம சர்ச்சில் வாங்குறது என்னதுன்னா இது சந்தானம் வாங்குறோம். அது அமௌண்ட் என்னதுன்னா 100 ரூபா தான் மாசம். ஓகே. ஓகே. ஃபேமிலி ஒருத்தருக்கு கிடையாது. ஃபேமிலிக்கு. சப்போஸ் வந்து 2 பேருமே சம்பாதிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா 2 பேரும் கொடுக்குறாங்க அவங்க சில ஃபேமிலியில. ஆனா ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரா இருந்தாங்கன்னா எல்லாம் வந்து சப்போஸ் சில ஃபேமிலியில பசங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. வேலைக்கு போறோம் நானும் கட்டுறேன் கட்டிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அது அவங்களுக்கு அதுவும் அவங்க விருப்பம் தான். ஆனா நாங்க வச்சிருந்ததுன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சந்தா. ஓகே ஓகே. மத்தபடி டைத்து அது மாதிரி 10ல ஒரு பங்கு கிடையாது. அதான் பைபிள்லயே வந்து அது நம்மளுக்குலாம் கிடையாது. ஆமா. இப்போ ஒரு ஊழிய காரியங்கள் நீங்க வந்து சூசிச்சு அறிவிக்கணும், ஒரு பேம்ப்ளெட் நம்ம பண்ணணும், அதுக்கு இவ்வளவு செலவு சொல்லி சபையில சொல்லுவாங்க. ஓகேவா? கிறிஸ்மஸ்க்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கோம், ப்ரோக்ராம் வைக்கலாம் இருக்கோம் ஒரு கிராமத்துல, அங்க போய் சூசிச்சு அறிவிக்கணும், அதுக்கு நம்ம ஒரு வேனை புக் பண்ண வேண்டியது இருக்கு, இவ்வளவு செலவு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லுவாங்க. இந்த இது இவ்வளவு செலவாகுது சொல்லிட்டு இதுல யார் வந்து யார் வந்து ஏத்துக்கிறீங்க சொல்லி சொல்லுவாங்க. அதுல யார் வந்து முன் வராங்களோ அவங்க வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். முன் வரலன்னா சபையில இருக்கிற ஏற்கனவே காணிக்கை சொல்லி வரும் பாத்தீங்களா, காணிக்கை சொல்றது வாங்க மாட்டோம் யார்கிட்டயுமே. காணிக்கை சொல்றது டப்பா வந்து அங்க இருக்கும். அவங்க போட்டு போறது. ஆமா. உங்களுக்கு விருப்பம் இருந்தா எவ்வளவு பண்ணுவோம் போடுவோம். ஓகே. அதுதான். ஓகே ஓகே. ஆனா சர்ச்ல வந்து அதாவது நம்ம அந்த ஆர்டர் ஆப் சர்வீஸ்ல ஆன்லைன்ல பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லவே இல்லையேன்னு பார்த்தேன். காணிக்கை இதை பத்தி. அதெல்லாம் இருக்காது. ஓகே. அங்கதான் பைய கொண்டு வந்து நீட்டிடுறாங்களாண்ணே. மற்ற இடத்துல போனோம் நம்ம இல்லைன்னு தெரிஞ்சாலும் அப்படியே வச்சுட்டே இருக்காங்க. போகலாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க. நம்ம அது ப்ரிப்பரைஸ் எல்லாரும் போயிருக்க மாட்டோம். நம்மளாவது பரவாயில்லண்ணே. இப்ப சர்ச்சுக்கு போனா காணிக்க போகணுங்கிறது வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது இருக்கு. இப்ப புதுசா ஒருத்தர் வர்றவங்க அவர் பார்த்து நான் கிறிஸ்டியன் மாதிரி இருக்கு, வசனத்துக்கு இன்ட்ரெஸ்டா வந்த மாதிரி இருக்கு, அவர் கையில இல்ல, அவர்கிட்ட அவர்கிட்ட இல்லன்னு தெரியுது, பார்த்தாலே தெரியுது சரி புதுசா வந்திருக்காருன்னு. போக மாட்டேன்றாங்க. நம்ம கையில காசு கொடுத்து அண்ணா போடுங்க அதை போடுங்கன்னு சொல்லி கொடுத்ததும் அவர் வாங்கவும் மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் அடுத்தவங்களுக்கு கடவுள் கையில காசு இருக்காது. சில டைம் வந்து என் ஒய்ஃபோட சர்ச் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் இருக்கு. அங்க வந்து அந்த அங்க வந்து ஒரு இது இருக்கு, சிஎஃப்எஸ் ஹாஸ்பிடல், மிஷன் ஹாஸ்பிடல். ஆமா. அது பின்னாடி வந்து பாஸ்டர் செல்வின் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. பாஸ்டர் ஆமா, டாக்டர் செல்வின். செல்வின் அவர் ஜஸ்ட் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஓகே. தெரியும் இவங்கள ஸ்வீட்லின்னு சொன்னாலே தெரியும். ஓகே ஓகே ஓகே. பேர் சொன்னாலே தெரியும் அவருக்கு. ஓகே ஓகே. அவங்க ஜஸ்ட் தான் போயிட்டு இருப்பாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அவரை? அவரு கிளாஸ் எடுத்திருக்காரு. நான் அந்த எஸ்யூல இருக்கும்போது எங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுத்திருக்காருன்னு அவர் மீட் பண்ணியிருக்கோம். ஆமாம், நேரில் மீட் பண்ணோமோன்னு தெரில. கேஓ ஜான் அங்கிளை மீட் பண்ணியிருக்கோம். கேஓ ஜானா? ஆமாம், அந்த அவரு அது எங்கே ஒட்டன்சந்திரம் அந்த கேம்ப் சைட்டில்
ஆ கோர்ஸ் நடத்துவார், எல்ஆர்எஸ் நடத்துவார், லைஃப் ரிவிஷன் செமினார். ஓகே ஓகே. அவர் எடுத்துருக்காரு. அவங்க எல்லாம் ஃபவுண்டரில் ஒரு ஆள் நினைக்கிறேன், 4-5 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச அந்த இதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. ஆமாம். அவர் அப்புறம் டாக்டர் செல்வின் அவருக்கு தெரியும். ஆமாம். அதான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் நான். நல்ல ஓகே ஓகே. நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம். ஆனால் ஆ அவர்லாம் நாங்கள் எங்கள் சிஸ்டம் எங்களோட இதுதான் ஆமாம், அதான் அதான் அதான். ஆ ஓகே ஓகே கேட்க விருப்பம் இல்லை சொல்லுவதை விட்டேன். ஓகே ஓகே ஓகே. 2-3 தடவை சொல்லியிருக்கேன். ஆ ஸோ அதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் காணிக்க வரும். அப்போ நம்ம கையில் காசு இருக்காது. அதனால் எங்கள் ஒய்ஃபோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையில் 100 ரூபா வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஓகே ஓகே. சரி ஓகே. அதே ஓகே. இந்த இவரும் சொல்லியிருக்காருண்ணே, தியோஸ் காஸ்பல் சாலமோன் கேள்விப்பட்டிருக்கீங்களாண்ணே? திருப்பூர் தியோஸ் காஸ்பலா அவர் ஷார்ட் போட்டு அவரும் அப்படிதான். அதுமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். நீங்கள் காணிக்க போடுறது பைபிள் சொல்லலை, நானும் விருப்ப மாட்டேன், பாக்ஸ் இருக்கும், விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டு போகலாம். புதுசாக வர்றவங்களுக்கு அதுவே ஒரு கம்பல்சன் மாதிரி ஆயிரும். அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். அது அதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேன். இல்ல ஆனா அவர் சொல்றது எப்படி இருக்கும்? நிறைய கேட்டதில்ல அவர் டாக்டர்லாம். நான் முன்னாடி கேட்டிருக்கேனே, ஒரு சிலதுல முக்கால்வாசி ஓரளவுக்கு நல்லா நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த திருத்துவம் அதுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது தெரியுதுன்னு நினைக்கிறேன், அதுல இருக்கிறாங்க. அப்புறம் மற்றபடி நரகம் அதெல்லாம் இருக்கும். நரகம் பத்தி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் அதனால ரொம்ப கேட்டதில்லை, கொஞ்சம் இதுதான் கேட்டிருக்கேன். அது ஓவரால் ஜட்ஜ்மெண்டலா இருக்கும்ல அவர் பேசுறது. அவரு ஆரம்பத்துல அது பேசவே இல்லைண்ணே. அதான் நான் பார்த்த ஆரம்பத்துல அந்த லாக்டவுன் டைம்ல கான்செப்டை மட்டும் எடுத்து பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் இவர் பேசுறது எல்லாரும் ட்ரோல் பண்ணி இது போட்டுறாங்களே, கம்ப்ளைண்ட் மாதிரியோ ஏதோ பேசிடுறாங்களே, அதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இவர் பேசுற டாக்டர்னா தப்பா மெசேஜில் கொடுக்கறத வந்து அவங்க சர்ச் பீப்புள் யாரோ பார்த்து, அண்ணா இப்படி உங்களை பத்தி பேசுறாங்க, நீங்க சொன்னதை பேசுறாங்கன்னு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது அப்படியே பெருசாயிடுச்சு. அதுக்கப்புறம் சோசியல்ல சமுதாயத்துல என்ன நடக்குதோ அதுக்கு இதுக்கும் பைபிள் இந்த மாதிரி சொல்லலை, நம்ம கிறிஸ்தவங்க இப்படி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி அப்படி போட ஆரம்பிச்சோம். அதான் என்னதுன்னா நம்ம தான் வந்து ஆராய்ச்சி பார்த்து எது கரெக்டா, அதான் ஃபர்ஸ்ட் காட் நடத்துவார் நம்மள சரியான சத்தியத்தை. ஆமா, அதுக்கப்புறம் நம்ம வந்து நிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இதே மாதிரி நீங்க இவங்கெல்லாம் கூட பார்க்கலாம், நிறைய இருக்கு. ஆனா இப்போ வேணாம். இப்போ வந்து சில பேர் பேசுறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஞானமா இருக்கும். ஏன்னா சாப்பிட்டுரை, ஆமா, ஜேசுடையான்னு சொல்லிட்டு, அப்புறம் அதான் ஜஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு மதுரையில இருக்கார்ல, அவரா? சரி சரி. அவருடைய ஃப்ரெண்டு தான் ஜேசுடையான்னு சொல்லிட்டு அவங்க. ஓகே ஓகே. ஜஸ்டின் இவரானே இந்த சினி சாங் பாடினாரு அவரா? ஆமாமா, ஜே ஜான் ஜப்ராஜ், ஜஸ்டின் இவரு. ஓகே ஓகே. அப்புறம் இவரு ஜேசுடையா. அது எல்லாத்துலயும் ஒரு சிலதுல ஃபர்ஸ்ட் ஃபில்டர்லேயே தெரிஞ்சதுலானே, நம்ம கோட் பண்ணபடி இந்த இம்முக்குரிய ஆசீர்வாதத்தை நல்லா ஹைலைட் காமிச்சிடுறாங்க. அதுலேயே இப்போ அடிபட்டு போயிருது. ஆமா ஆமா, அதுக்கு வசனம் காமிப்பாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்களா பேசி பார்க்கலாம். நீங்க வந்து நீங்க ஞானசன் எடுத்துட்டு காடே வட்டெடுத்து வருங்களா? ஆமா, நீங்க தைரியமா பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய அடி விழும். ஆமா, நம்ம வந்து ஆயிடுவோம். ஓகேவா? அதான் வந்து நம்ம உணர்வோம். இப்போ நான் சரியா புரிஞ்சுக்கலன்னா சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஆமா, நல்லா ஒன்றும் தெளிவு வரும். தெளிவுபடுத்துவார். இல்லப்பா நீ உண்மையிலே நல்லா கரெக்டான இதா இருக்க, ஓகே ஓகே, இதை மட்டும் நீ பாரு, கவனி, புரியப்படுத்துவாரு. அப்போ சில டைம் அந்த அவர் சாலமோன் பேசும்போதெல்லாம் ஒரு சில இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான மாதிரி தெரியும். உடனே அதுக்கு ரிலேட்டடானது பைபிளில் தான் தேட தோணும். அப்படிதான் ஆண்டவர் தள்ளுவார். அது பைபிள் படி சரியா, பைபிள் படி சரியா, அது ரூட் என்னன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அதான் நீங்க எல்லாமே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கேள்வியா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஆமா, ஓகே. இந்த பாடம் முடிஞ்சிட்ட பிறகு என்னதுன்னா உங்களுக்கு வந்து அதான் இந்த டைம் நீங்க பாஸ்டர் கிட்ட வந்து நான் பேச வைக்கிறேன், அலெக்ஸ் கிட்ட பேச வைக்கிறேன். ஓகே ஓகே. எதுனா சாட்டர்டே இல்ல சண்டே அந்த போல
ஏதாவது ஓகேங்க. டைம்ல வந்து சொல்றேன். அப்ப மீட்டிங் வச்சுக்கலாம். நீங்க ஓகே. நிறைய கேட்பார் கொஸ்டின்ஸ். அப்புறம் நீங்க ஆ. எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ, ஆ இல்ல எந்த டைம்ல வந்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கலாம் சொல்லி நீங்க நம்ம பிளான் பண்ணலாமோ அது பண்ணிக்கலாம். ஆ. ஆமா. நானும் பேசியிருக்கேன் வீட்ல. ஆ அந்த சண்டே தான் மேக்ஸிமம் பிளான் பண்றோம். ஆனா எந்த சண்டே இந்த மந்த்துக்குள்ள எடுக்கிற மாரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே. வீட்லயும் ஓகே தான். இவங்களுக்கு காலேஜ், ஒர்க் மத்தெல்லாம் பார்த்துட்டு நாங்க செட் பண்ணிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கோம். பிளான் பண்றோண்ணே. ஓகே, ஓகேப்பா. ஆமா, ஆமா. அதுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகேண்ணே. ஆமா. நீங்க முன்னாடியே சொல்லிட்டுங்க. நம்ம ஆ. இங்க ஸ்டே பண்றது வந்து பிரதர்ஸ் வீட்ல, இங்க யாராவது வீட்ல ஸ்டே ஓகேண்ணே. எங்களுக்கு அங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வேற இருக்காங்கண்ணே. ஆனா அவங்க ஹிந்து தான். ஆ. பம்மல், அந்த பல்லாவரம் பக்கத்துல பம்மல் இருக்குல்லண்ணே. ஓ! ஓகே, ஓகே. அதுவும் நம்ம இருக்கிற சர்ச்சும் தூரமாண்ணே? ஆமா, ரொம்ப தூரம். ஓ! ஓகே. அப்போ சரி. எப்படியும் ஓகே. வந்து 25 கிலோமீட்டர் இருக்கும். 25, 30 ஓகே. கிலோமீட்டர். ஓகே. சரி. ஓகேண்ணே. பாத்துக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணே. பிளான் பண்ணலாம். ஓகே, பிளான் பண்ணலாம். ஓகேண்ணே. ஓகேப்பா. சரிங்கண்ணே. ப்ரே பண்ணிடலாம். ஓகே. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, பரிசுத்தம் உள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லிக் கொடுத்த வேத விளக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் அதற்கான ஆர்வத்தையும் அதில் கற்றுக்கொள்கிற இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஒன்றான மெய்தனை உங்களை அறிஞ்சு கொண்டு ஆண்டவர் உங்களை நல்லா புரிஞ்சு அப்படி தான் விசுவாசத்தில் வளர முடியும் ஆண்டவரே. அதுக்கு ஏற்ற பதில் நீங்கள் இன்னும் கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள உண்மையை கற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவரே எங்களை படைச்சதுக்கான நோக்கத்தை உங்களோடு கூட நாங்கள் திரும்ப ஆண்டவரே ராஜ்யத்தில் வருவதற்கு அந்த திட்டத்தை புரிஞ்சு கொண்டு அதற்கேற்றபடி நாங்கள் வழிநடத்தப்பட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்போ அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம், உங்கள் ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னும் வர இருக்கிற நாளுக்கான ஒவ்வொரு கிளாஸையும் மற்ற ஏற்பாடுகள்லையும் நீங்கள் ஞானமாக செய்வதற்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. நானும் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு சித்தமான ஏற்ற டைமில் ஞானஸ்தானம் எடுத்து அவங்க மேலே அஸ்திபாரம் விடப்பட்டு அந்த உடன்படிக்கையில் உங்களோடு கரக்கோர்த்து வளர்றதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. இன்னும் தேவனுக்காக சாட்சியாக நிற்பதற்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். ஆமாம். ஓகே. ஓகேப்பா. ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா.